தமிழன்று சங்கை முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே முழங்கு சங்கையை முழங்கு. திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும் இன்னோடும் முடுக்கலோடும் அங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு. கூடியிருக்கிற தாய் தமிழர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். நாம் தமிழ் கட்சி நடத்துற பொதுக்கூட்டம், அதிலையும் கூட கல்குவாரினால் பாதிக்கப்படுகிற இந்த மண்ணை பாதுகாக்கிற பொதுக்கூட்டம். ஏன் இந்த பேர் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு போயிட்டாங்க, பூமி எங்கள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற எந்த கட்சிக்காரங்களும் இப்படி எல்லாம் இது வரைக்கும் ஒரு தலைப்பு வச்சு எல்லாம் போட்டுக்கவே மாட்டாங்க. ஒன்று அந்த கட்சி தலைவரோட பேரை வச்சு அவரோட பிறந்த நாள் பொதுக்கூட்டம், இல்லைன்னா அவங்க நினைவு நாள் பொதுக்கூட்டம். அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க ஆட்சியோட சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அப்படிதான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து வேற எதுவும் கூட அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான பிரச்சனைகள் எங்க தேவைப்படுகிறதோ என்ன இருக்கிறதோ அதை தலைப்பாக கொண்டு தொடர்ச்சியா இந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்க கிராமத்துல இருந்துச்சுன்னா ஒரு 500 மீட்டர் தொலைவில் அந்த கல்குவாரி எல்லாம், இந்த கல்குவாரியில பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன வினோதமா படிச்சுன்னா, இது தமிழ்நாடு. இங்க நமக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், சாதிகளாக மதங்களாக நம்ம உறவுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சொந்தத்துக்குள்ள பந்தத்துக்குள்ள எவ்வளவு சண்டைகள் தான். அதனாலதான் காவல் நிலையங்கள்லாம் இருக்கு. சண்டை இல்லைன்னா காவல் நிலையத்துக்கு வேலையே கிடையாதுல, அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னா சொல்றதுக்கு இல்ல. ஆனா நீங்க பாருங்களேன், நம்ம எல்லாரையும் தாண்டி இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத மலையாளத்தை தாய்மொழியா கொண்ட ஒருத்தன் வெளிமாநிலத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு தென் கிராமத்துல உட்கார்ந்து ஒரு குவாரியை நடத்த முடியும்னா நம்ம எல்லாம் எவ்வளவு ஏமாளியா இருக்கோம்னு நினைச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல பேசிட்டு இருக்கோம், நம்ம தெரியும்ல, நாங்கெல்லாம் என்ன பரம்பரை தெரியும்ல, நம்ம கிட்டேவா வச்சுட்டு போயிட முடியுமா? மொத்தமா வச்சுக்கிட்டு இருக்க ஆப்பு எது? மொத்தமா ஒரு மலையாளி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஆப்பு வைக்கிறான். நீ நினைச்சு பாருங்க, அந்த கல்குவாரியை எதிர்த்து வாய் பேச முடியல யாரும். நம்ம ஊர்ல உள்ள தம்பி அதுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் கூட வாங்கினாரு. கையெழுத்து வாங்கினா நிலைமை என்னாச்சு? அவர் மேல பொய் வழக்கு போட்டு 15 நாள் ரிமாண்ட். நினைச்சு பாருங்களேன், யாராவது திருப்பி வருவாங்களா? அப்ப திருப்பி யாராவது அந்த இடத்துக்கு வரா? இப்ப நம்ம வீட்டுல போனா எங்க அம்மா சொல்லிட்டு சும்மாடா, அவர் ஏற்கனவே அவங்க முருகன் சமாதானம் உள்ள போட்டாங்க, நீ வந்து சும்மாடா, அடுத்து அவங்க அக்கா பிள்ளைக்கு சடங்கு இருக்குது, கல்யாணம் இருக்குது, வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும். அப்பதான் இல்லாத வேலையெல்லாம் வீட்டுல வரும். தேவையில்லாத வேலை உனக்கு ஒரு படத்தை சொல்ற மாதிரி, மகனே இருக்கடம் தெரியாம இருந்துக்கணும், மகனே இருக்கடம் தெரியாம இருந்துக்கணும். மூதேவி சரக்கு அடிக்கும் போதெல்லாம் அப்படி எந்த அப்பாவும் சொல்றது இல்ல, அம்மாவும் சொல்றது இல்ல. ஊராவும் பொண்ணு முன்னாடி சுத்தும் போதெல்லாம் எந்த அப்பாவும் சொல்றது இல்ல, அம்மாவும் சொல்றது இல்ல. தெருவுல சீரட் அடிச்சுட்டு எவன் வந்தாலும் மரியாதை இல்லாம வேட்டி தூக்கிட்டு போகும்போதெல்லாம் யாரும் சொல்றது இல்ல, சொந்தம் எல்லாம் சொல்றது இல்ல. நாட்டுக்காக போராடணும், மக்களுக்காக வந்து நிக்கணும், டே இருக்கடம் தெரியாம இருக்கா, நமக்கு இதுக்காக பிரச்சனையா போச்சு அப்படிங்கிற. இதுல என்ன ஒரு வருத்தம்னா, ஜெயிலுக்கு போறது. நீங்க ஜெயிலுக்கு போறதை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் போறது நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? நம்ம பேருப்பட்ட குடும்பம், ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன் கூட்டு நான் கொலையா பண்ணிட்டு போறாங்க. அங்க போலீஸா இருக்கிறது யாரு? நம்ம சித்தப்படும் மாமனும் பெரிய பண்ணான் அந்த மாதிரி தானே வேலை பார்த்துட்டு இருக்கிறான். எங்க கூட பிறந்த சகோதரன் தான் வேலை பார்க்கிறான். என்ன உடனே புஸ்தூக்குல போட்டுருவாங்களா? இந்த அந்த தம்பியை தூக்கி பொய்யான வழக்குல கொடுத்தாங்க. இதே காவல்துறை விசாரிச்சு அது பொய் வழக்குன்னு சொல்லி வெளியே வந்த இல்லையா, முடிஞ்சு போச்சு இல்லையா? எல்லாருமே தவறானவங்களே கிடையாது. ஆனா என்னன்னா, நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு மாநிலத்திற்குள்ள இன்னொரு மாநிலத்தை சார்ந்த ஒருவர் இத்தனை அதிகாரத்தை மீறி ஒருத்தர் கல்குவாரி எப்படி நட முடியுது அப்படின்னா, இங்க இருக்க அதிகாரம் உங்களுக்கானது கிடையாது. அதுதான் இந்த அதிகாரம் நமக்கானதா இருந்திருந்தா மாற்று மொழிக்காரங்க இங்க கொண்டு வந்திருக்க முடியுமா? சரி, ஓகே, நம்ம மொத்த கல்குவாரிக்கு வருவோமே. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, ஒருவேளை உங்க கூட்டம் போடுறதுனாலே அந்த செய்தியை வெளியிட்டாங்களான்னு தெரியல. தினமலர் பத்திரிகையில இந்த குவாரிக்கு லாரி போது பாத்தீங்களா, தமிழ்நாட்டோட லாரி சங்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய யுவராஜ் ஒரு கட்டுரை கொடுத்திருக்காரு, ஒரு கோரிக்கை எடுத்திருக்காரு. அவரு தமிழ்நாட்டில் கல்குவாரி நிறைய அனுமதியோட 1000 குவாரி இறங்குனா, அனுமதி இல்லாம 3000 குவாரி இறங்குது. எப்படி? அனுமதியோட 1000 குவாரி இறங்கினால் அனுமதி இல்லாம 3000 குவாரி. அப்படி இயங்குற குவாரிகள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அதிகப்படியா கனிமவளங்கள் கடத்தப்படுது. 2வது எந்த மாவட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மதான் எதுல முதல் இருக்குமோ இல்லையோ தோத்து போறதுதான் முதல்ல இருப்போமே. 2வது இடத்துல திருநெல்வேலியும் தென்காசி இப்ப பிரிஞ்சிருச்சு.
ரெண்டையும் ஒருங்கிணைச்சு நெல்லை மாவட்டம் இருக்குது. 1000 டன் குவாரியில் 1000 டன் கனிம வளம் கேரளாவுக்கு போயிட்டே இருக்குது. 1000 டன் என்ன நினைச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு 1000 டன் இங்க இருந்து போது கேரளாவுக்கு. கேரளால இருந்து ஒரு பிடி மண்ணை தமிழ்நாட்டை கொண்டு வர முடியுமா? செக் போஸ்ட் தாண்டி வந்துட முடியுமா? ஒண்ணு இல்லைங்க. மீன் வண்டி பாத்தீங்களா? மீன் வண்டி மீன் கொண்டு போகும்போது அந்த ஐஸ் பாக்ஸோட வச்சிருப்பாங்க. அது பதப்படுத்தப்பட்டு கொண்டு வரதுக்கு ஐஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறமா அந்த ஐஸ் கரைஞ்சு தண்ணியாகும் பாத்தீங்களா? அந்த வண்டி கேரளால இருந்து வரும். அந்த வண்டியோட வெளியில டியூப், அந்த தண்ணி வெளியேறதுக்காக டியூப் வச்சிருப்பாங்க. அந்த டியூப் இவ்வளவு நீளத்துக்கு இருக்கும். அந்த டியூப் நல்லா மடக்கி வச்சு இழுக்க கட்டி வச்சிருமா, சொட்டு தண்ணி கீழே வராது. இந்த புளியரை செக் போஸ்ட் தாண்டி இருப்பாங்க. புளியரை செக் போஸ்ட் தாண்டினோம்னா டிரைவருக்கு ஒண்ணுக்கு இருக்கணும் தோணிடும். அப்படி லேசா வண்டியை ஓரங்கட்டுனா அவர் முதல்ல அவர் போக மாட்டாரு, வண்டிக்கு தான் ஒண்ணு விடுவாரு. எது அந்த டீப்பு கட்டி இருக்கு பாருங்க, அதை அப்படியே லேசா அவுத்து விட்டு தானா வந்துருச்சான். இப்ப நீ கேட்டா பதில் சொல்லணும்ல. அப்படி விடுறது எங்க ஊர் சிவகிரி. இப்படிதான் ஒரு நாள் செக் போஸ்ட்ல போலீஸோட சும்மா பேசிட்டு இருந்தேன். நம்ம அண்ணா பையன் தான் பேசிட்டு இருக்க. வண்டி கிராஸ் ஆகுது, வந்தா நிப்பாட்டி என்னன்னு பார்த்தோம்னா, என்னடா வண்டி தண்ணி செஞ்சு நிப்பாட்டியா வண்டி அப்படின்னு சொன்னோம்னா, நிப்பாட்டி நான் கேட்கிறேன், கவனிக்கவே இல்லை சார். சேட்டா கவனிக்கல சேட்டா, கோபப்படாதீங்க. எது நம்ம கேள்வி இருக்கிறதா அவனுக்கு கோபப்படாதீங்களா? உடனே அவர் கேட்டாரு, வண்டி நம்பர் குடிச்சு நீ போறான்னு சொல்லி அடிப்பா. உள்ளார்னு ஒரு இருக்கு, அந்த ஊர்லயும் திருப்பியும் சொட்டடிச்சுட்டே போகுது. இது என் ஊரை தாண்டோட திறந்து விட்டு மறுபடியும் போயிட்டு இருக்கான். நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது? ஒரு சாதாரண மீன் வண்டி தண்ணியை கூட அந்த மாநிலத்துல இறங்கக்கூடாதுங்கிறான். நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு சொல்றாங்கல்ல, எச்சி துப்ப முடியாது ரோட்ல, எச்சியே துப்ப முடியாது. அதுல கண்ணாடி மாதிரி இருக்கும், சோத்த போட்டு தின்றோம். அப்படின்னா சிங்கப்பூர் போனீங்கன்னா ரோட்ல இருந்து தலைவாடுறா. மலேசியா பண்ண ரோட்ல சோத்த போட்டு திங்க. அப்புறம் மட்டும் ஏன்டா இந்தியால நாங்களா இருக்கோம்ல, அப்புறம் எப்படி வழங்கும்? எப்படி வழங்கும்? அங்க போய் ரூல்ஸை ஃபாலோ பண்றான். நம்மள இங்க வந்து போயிடப்பட்டு பொடிச்சு எங்க துப்புறா. ஆனா சொல்றது என்ன மானங்கட்டவே ஊரு. சிங்கப்பூர்ல நாங்க இருக்கும் போதெல்லாம் அந்த வடிவேலு துபாய் போயிட்டு வந்த கதை தான். ஒரு தடவை யூஸ் பண்ண டம்ளர் நாங்க யூஸ் பண்றதே இல்ல. இங்க ஒரே டம்ளர் தான் வச்சுக்கிறது. ஏன்னா அங்க போயிட்டு வந்து ஒரு டம்ளர் அப்படித்தான் இருக்குது. என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அடுத்த இடத்தை பற்றி பெருமையா பேசுற அவனுக்கு தன் சொந்த இடம் எப்படி இருந்ததுன்னே தெரியல. நாம இந்த மண்ணில் எப்படி வாழ்ந்திருப்போம், இந்த மண் நமக்கு என்ன கொடுத்திருக்கோம், இந்த மண் நம் தலைமுறைக்கு என்ன கொடுக்க போகுது, நம்மளோட வாழ்க்கை முறை ஏன் இப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான வெறுமே புரியல. அதுதான் சிக்கல். அதெல்லாம் பாடப்புத்தகம் வச்சு வரலாற்றை சொல்லி கொடுத்துருக்கணும். அடிப்படையில் இந்த மண் மக்களை பற்றி நமக்கு பாடம் எடுத்துருக்கணும். அதுதான் எடுக்கிறாங்க. எவங்க அப்பன் செத்து போனான்னு சொல்லி அவன் எதுக்கு செத்தான் தெரியாம இவங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எழுதாத பேனாக்கு 81 கோடியில செலவைக்கு முதவி கூட்ட ஆள்ற ஆட்சியர் நடக்கிற நாடுதான் இந்த நாடு. நீங்க நினைச்சு பாருங்க, 81 கோடியில பேரா வைக்கணும்னு சொன்ன அரசு மறுநாள் சொல்லுது, எங்க அண்ணன் என்ன கல்வித்துறை அமைச்சர் பொய்மொழி, அதான் என்னடா சொல்றீங்களான்னு பார்த்தேன். கரெக்டா பொய்யாமொழி இல்லங்கடா, அவரு அப்படி சொல்லுவாரு. அன்பில் மகேஷ் பொய்மொழி இருக்காருல்ல, அவர் அறிக்கை விடுறாரு, போதிய பண வசதி இல்ல, அதனால எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கழிவறை கட்ட முடியல. மாணவிகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே கழிவறை கட்டுவதற்கு போதிய பண வசதி அரசாங்கத்தில் இல்லைங்கிறான். உயிரோடு இருந்து படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கழிவறை கட்டுவதற்கு அரசாங்கத்தில் பணம் இல்லாத இந்த அரசாங்கம் செத்து போன முதலி எழுதுச்சா எழுதான்னு தெரியல, அது எழுதாத பேனா வைக்கிறதுக்கு 81 கோடியை ஒதுக்குறாங்க. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இதுக்கு ஒரு அமைச்சரவை கூட்டம், அடேங்க அப்பா, இவ்வளவு பெரிய அறிவாளி கூட்டம் இருப்பான்னு நினைச்சு பாருங்களேன். அதுக்கு ஒரு போட்டி வேற, இது கருத்து கேட்பு வச்சுட்டாங்க. அங்க ஒருத்தர் சொல்றான், நாங்க வச்சிரும் வைடா வந்து உடைக்கிறேன்டா போடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வைக்கிறது நிப்பாட்டியா. ஒருவேளை வந்து உடைச்சாங்க அசிங்கமா பேருமே, குமாரு இன்னும் குமாரு அசிங்கமா போச்சு குமாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு இதை அப்படியே கடப்புல போட்டிருக்காங்க. அது எங்க பாரா, கடலுக்குள்ள கொண்டு போய். நாங்க அது அப்பதான் ஒரு மீம் செஞ்சு, டேய் ஒருவேளை இந்த பேனாலாம் வச்சு நம்ம மாதிரி எல்லாம் வாய் மூடி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு எனக்கு பிள்ளை பிறந்து இல்ல என் பேர பிள்ளை வந்தானா புத்தகத்தில் எழுதிடுவாங்க, கடல் தண்ணியே நீல நிறத்தில் இருக்கிறது அப்படின்றால் கருணாநிதி எழுதிய பேனாவில் இருந்து வழிந்த மை அந்த கடலை நீல நிறமாக மாற்றிவிட்டது அப்படின்னு எழுதிடுவாங்க. நம்பியா இன்னும் நிலாவில பாட்டி சுடுதுன்னா நம்மளால நம்பிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமா எனக்கு தெரியுது, அந்த பாட்டி இப்படி குப்புற விழுந்து கிடக்கலேசா, இவன் இப்படி நிக்கான், ஸ்டெடியா நிக்காரு, சரக்கு அடிச்சுட்டு பாட்டி வேச சுருங்கி நிக்குது அப்படிங்கிற மாதிரி அதை நம்மளால நம்பிடுவாங்க. எது மக்களுக்கு தேவைன்னு ஒண்ணும் புரியல இந்த அரசாங்கத்திற்கு. இப்ப கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, படிப்பு பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் பாஸ் ஆகணும். ஃபெயில் ஆனாலும் பிள்ளைங்க தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஃபெயில் ஆகுறாங்கன்னா
தோல்வி விடுறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு மன வலிமையை கொடுக்கணும். நீ பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கணும், ஆசிரியர் பேசணும், அதுக்குன்னு சைக்காட்ரிக் ஆசிரியர் கொண்டு வந்து போடணும். அதை விட்டுட்டு அவங்க பாஸ் ஆகணும். வாரத்துக்கு 2 நாள் பள்ளிக்கூடம் வந்தாலே போதும், உங்களை பாஸ் பண்ணிருப்பான் ஒரு போடணும். எங்கால எப்ப திங்கக்கிழமை பிறந்தாலும் எப்படி லீவ் போடலாம், கட்டத்துல வெங்காயம் வைக்கலாமா, லேசா எப்படி சூடு போட்டு சொல்லாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இவனுக்கு நீ 2 நாள் மட்டும் வந்தாலே போதும், பள்ளிக்கூடம்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இதுல நம்ம அப்பா அம்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்தா முதல் மார்க் தான். ஃபர்ஸ்ட் மார்க் மட்டும் நீ எடுக்கிறன்னு வச்சுக்கோ, உதவி உன்னை படுத்துற பாடு இருக்கு பாரு. 60 பேர் படிக்கிற பள்ளியத்துல எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குன்னா எங்க போறது? தனித்தனியா பள்ளிக்கூடம் கட்டி அவங்க எங்க பிள்ளைய படிக்க வச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க், நான் தான் எத்தனை படிக்க, நான் மட்டும் தான் படிக்க அப்படின்னு சொல்லிக்கணும். இல்லதானே கல்வியோட நிலையை ஓட்ட வந்த மாதிரி மாத்திட்டான். நான் 10th நேத்து எங்க கூட நான் ஈரோட்ல பரப்புரைக்கு போயிருந்தேன். எங்க ஒரு அக்கா வந்திருந்தாங்க. நான் சாயங்காலம் போயிட்டு நாளைக்கு வந்துடும் தம்பி. என்னடா அப்படின்னா, மச்சா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. பாப்பா 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு டியூஷனா, 10ஆம் படிக்கிற பொண்ணு அதிகாலை 3 மணிக்கு டியூஷன், 4 மணிக்கு டியூஷன். அப்ப நான் வந்துட்டு திருப்பி போய் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், சீக்கிரமா தூங்க வச்சாதான் அவளை எந்திக்க முடியும். நான் நினைச்சு பாருங்க, என் மருமக வேற 10ஆம் படிக்கா, அப்ப படிக்காதா இல்லையானு கேட்ட பல வருஷம் ஆகி போச்சு. நான் எப்ப எனக்கே அச்சமா இப்போ, ஐயோ என்னடா நம்ம தான் வீட்டுல படி வர்ற வரைக்கும் மட்டும் படிமா, ஒன்னும் பிரச்சனை, வர்ற வரைக்கும் மட்டும் படிமா, ஒரு பிரச்சனை சொல்றோமோ. ஒருவேளை நம்ம அம்மா என்ன சொல்ல, நீ தான் படிக்கல உதவினா பிள்ளையும் படிக்கிற மாட்டேங்கன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு எனக்கே யோசிக்கிறேன். 3 மணிக்கு டியூஷன் போய் படிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? நாங்கெல்லாம் படிக்கும் போதெல்லாம் 90 காலகட்டங்கள்ல 5ஆம் நாளா போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு தான் எந்திப்போம். ஐயா அதுக்கு அத்தனை அடி வாங்கணுங்கிறீங்க. 8 மணி ஆச்சு எந்திரான்னு சொல்லி வீட்டு எஞ்சி ஊருக்கு வெளியிலே கிணறு இருக்கும். அப்பெல்லாம் எந்த கிணறு யாரும் சொந்தெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம மாட்டுக்கு போக வேண்டியதான், கிணத்துக்கு வேண்டியதான், மோட்டரை போட்டா மோட்டரை குளிக்க வேண்டியதான். அங்க இருக்கிற மரத்துல என்ன இருக்கோ தேங்காய் எரிஞ்சதுக்குள்ள இப்ப எல்லாம் அப்படி ஆளே எடுக்க மாட்டாங்க. அப்படி கீழே இருந்து கல்ல விட்டு இருந்தா கரெக்டா தேங்காய் வந்து கீழே விடும். இப்ப புடுங்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆளு நெல்லிக்காய் மரம் தான் சாப்பிட வேண்டியதான், வர வேண்டியதான். 9 மணிக்கு சோத்துனா 9 வரைக்கும் பிறகு கரெக்டா போயிருக்கலாம். பள்ளிக்கூடம் ஊர் கிராமத்துல இருக்கிறோம். இப்ப அப்படியா இருக்குது. 6:30 பிள்ளை எழுப்புறாங்க. இந்த பூரிக்கு மாவு செய்யற மாதிரி எந்திரி 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 எந்திரி. எத்தனை வயசு பிள்ளையா? எங்களை மாதிரி 5ஆம் படிக்கிற பிள்ளை இல்ல, அரை கிளாஸ் படிக்கிற பிள்ளைல கேட்டா அப்பெல்லாம் நேரடியா பள்ளிக்கூடம் சத்துணவு பள்ளிக்கூடம் போனா, அப்புறம் 1ஆப்னு போனா. இப்ப அப்படியா இருக்குது. எல்கேஜி ப்ரீகேஜி, இப்ப அதுக்கு முன்னாடி ஏதோ கேஜி ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா பிள்ளைய சமாளிக்க முடியல. ஐயோ பிள்ளைய புட்டு சமாளிக்க முடியல. என்னமோ 10 பிள்ளைய பெத்த மாதிரி. இப்ப 2க்கு மேல முடியல, 2க்கே வழி இல்ல, 1க்கும் இல்ல, அப்படி கிடக்கு வீடுகள்லாம். அப்புறம் 10-15 பிள்ளைய பெற்றிருக்காங்க. அப்ப எங்க தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க நினைச்சு பாருங்களேன். இப்ப இந்த ஒரு சனியனை வச்சுக்கிட்டு என்னால ஒரு வேலையும் செய்ய முடியுதா? எங்க அக்கா மாதிரி அதை போட்டு எழுப்பி 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 அப்ப குளிப்பாட்ட, அதை பல் தேய்ச்சி விட, அப்ப டவுசரை மாட்டி விட, அம்மா காலை டிஃபன் 7 மணிக்கு அண்டே அப்பா அதுக்கு ஒரு சோத்து போட வச்சுருவாங்க. பள்ளிக்கூடம் கிளம்பும் போது என்ன கேட்ட டிஃபன் பாக்ஸ். பிள்ளை படிக்க போதா திங்க போறேன்னு தெரியாம சோத்துக்கு பைக்க மாட்டிங்க பைய மாட்டிங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்து, அதெல்லாம் சும்மா தான் படிக்கலாம், நடந்தெல்லாம் படிக்கணும். படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம். எப்படி கலெக்டர்ல போறாரு, டாக்டர்ல போறாரு. ஏன்னா என்கரேஜ் பண்ணணும்ல. படிக்கும்போது எல்கேஜி டாக்டர் 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 சொல்லுங்க. இந்த ஒரு படிக்கும்போது இப்படியே படிச்சுட்டு உள்ளவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாக்டர்னே சொல்லி வளர்க்கணும், கலெக்டர்னே சொல்லி வளர்க்கணும் சொல்லிட்டு கலெக்டர் எப்படி நடந்து வாங்க. ஏன்னா தனியார் பள்ளிக்கூடம் வீட்டுக்கே வண்டியை விட்டுருக்கான். அப்பதான் அரசு பள்ளிக்கூடத்து எவ்வளவு பிள்ளைய நடக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் இங்கிலீஷ் பண்ணி சேர்த்துலாம் வச்சுங்க. நம்ம வீட்டுல அன்னைக்கு அளவுதே உனக்கெல்லாம் என்ன பெரிய பண்ணி ஆம்பளை மீச வச்சு அலையிற, இதுல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வேற. அவன் என்ன ஒரு வழியில ஒரு கொத்தனார் வேலைக்கு போறான். அவன் பிள்ளை கொண்டு சேர்ந்தா அவன் முருகை சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு முன்னாடி வந்துட்டு நான் வெளியே போய் மூஞ்சி காட்ட முடியுதா? நீ எல்லாம் பெரிய மனு சொல்லிட்டு இருக்க. இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியத்துல என் பிள்ளைய போடு, நான் தான் படிக்கணும், என் பிள்ளையாவது இங்கிலீஷ் படிக்கட்டும். இவன் 8 மணிக்கு கொண்டு விட்டோன்னா அங்க மிஸ் அதே அப்ப எங்க அக்கா பிள்ளைகள்லாம் ஐயோ படிச்சு விட்டு வேலையில அந்த டீச்சரை நீங்க படிச்சு விட்டு வீட்டுல பாத்திரம் வளர்க்கறதுக்கு வந்து மேக்கப் போட்டு வீட்டுக்கு பள்ளிக்கிற போயிருது. மிஸ் ஆகி கொடுக்குற 2000 ரூபாய் மேக்கப்பும் குடிக்கிறதுன்னு தெரியாது. அங்க போனா அதுக்கு பேர் மிஸ். எது பேரு மிஸ்? அது சொல்லணும் ஹாய். இப்ப நம்மளுக்கு ஹாய் மேடம் என்னது அப்பதான் வரும். 6 மணிக்கு எழுப்பி 8 மணிக்கு பள்ளி எழுப்பினா இதுல முதல் டோன் டாக். ஸ்கூல்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? பள்ளிக்கூடத்துல டோன் டாக், பேசாத, ஒபே தி ஆர்டர். என்ன சொல்றோமோ அதை கேட்கணும். இங்கதான் சனியனே தொடங்குது. நீங்க எங்க பிள்ளைகளை முதல்ல அங்க ஆங்கில வழி கல்வி கொண்டு விடுறீங்களே, எதையும் பேசக்கூடாது, எதையும் கேட்க கூடாது அப்படின்னு ஒண்ணு தொடங்குறாங்களா, அங்கதான் சிக்கல ஆரம்பிக்க. எதனாலும் கேட்கணும், எதனாலும் பேசணும், தோன்றதை பேசணும், கேள்வி எழுப்பப்படுகிறது, தேவைப்படுகிற போது கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற சிந்தனையே அந்த குழந்தைகளுக்கு அங்க அடிபட்டு போயிருது. ஏன்னா சொந்த மொழியில படிக்கிறல்ல. கற்பனை இப்ப கனவு எப்படி வருங்க? கனவு எல்லாரும் தூங்குறீங்களா? கனவு வருதா இல்லையா?
வரணும். அப்பதான் மனுஷ வாழ்க்கை ஏதாவது ஒன்னாவது வரணும்ல. வரும்போது யாருக்கு இந்தியில கனவு வருது? நம்ம ஊர்ல ஓடக்கர துருப்பு போட்டியில பிறந்தவங்களுக்கு இந்தியில கனவு வருமா என்ன? இந்திரா காந்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல ஆங்கிலத்துல வந்து கனவு வந்து வராது. தமிழ் எவன் ஒருவனுக்கு தாய்மொழியில் மட்டும்தான் கனவு. அவன் எத்தனை மொழி கற்றிருந்தாலும் அவனுக்கு கனவுல வர்ற மொழி தாய்மொழியா தான் இருக்கும். அந்த தாய்மொழியில் வரக்கூடிய மொழியில் படிச்சவன் தான் மண்ணில சாதனை பண்ண முடியும். அடுத்த மொழியில படிச்ச ஒருத்தரும் சாதனை பண்ணவே முடியாது. நீங்க வேணா ஆதாரத்துக்கு 2-3 பேரை எடுத்து காட்டிக்கலாம், அதுக்கு மேல சொல்லவே முடியாது. நம்ம படிக்க போற பிள்ளைகள் சாயங்காலம் வீட்டுக்கு விட்டு வந்து முதல்ல என்ன சொல்லுது நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் படிக்க அப்பா சேர்த்து விட்டுருக்கோம், என் பிள்ளை என்ன சொல்ல போல அப்படின்னு நம்மளால காத்துட்டு தான் வச்சுங்களேன். அந்த குழந்தை காட்டி வந்து அப்படின்னு சொல்லிச்சுங்க, அடிங்க ஐயால 40,000 ரூபாய் செலவழிச்சு பீஸ் கட்டி உனக்கு தனியா ஆட்டோக்கு துட்டு கொடுத்து கொண்டு விட்டு அம்மாவா மம்மின்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிடுவாங்க பாரு, அட்டி வெளுக்கிற வெளுதா. இந்த போய் பக்கத்துல ஏற்க பாத்தீங்களாக்கா, நான் இப்படி செலவழிச்ச புருஷனை தண்டை போட்டு பழிக்கிறது தான் இந்த முறை வந்து அம்மான்னு கூப்பிட்டு இருக்கு. அந்த பிள்ளை சரியா தான் கூப்பிட்டு எப்படி? அது உண்மையிலே தாயின் கூப்பிடுன்னு கூப்பிட்டுருக்கு. நீங்க என்ன கூப்பிடுன்னு சொல்றீங்க? பேயின் கூப்பிடுன்னு சொல்றீங்க. மம்மினா என்ன? ஆங்கிலத்துல மம்மினா பதப்படுத்தப்பட்ட பிணம் அர்த்தம். நம்ம வீட்டுல ஒரு இளவு விழுந்துருச்சு, பாட்டி செத்து போயிட்டாங்க, அப்பா செத்து போயிட்டாங்கன்னா மரும பிள்ளை வரல, பேத்தியாக வரல, வெளிநாட்டுல இருக்காங்க, வர்ற வரைக்கும் 2 நாள் காத்துக்கணும், மூஞ்சியை பார்த்துட்டு தான் புதைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஏற்குள்ள போட்டு உட்காந்து எப்ப வருவியா அப்படின்னு உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்போம்ல. அப்படி செட் பண்ண வச்ச பாடி, அதுக்கு நம்ம ஊர் பாத்துல செத்த முறைன்னு அர்த்தம். எது? 40,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி அப்புறம் தனியா சோத்து கூட வச்சு அப்புறம் வண்டிக்கு ஒரு ஃபீஸ் கட்டி உங்க பிள்ளை உங்களை எப்படி கூப்பிடுன்னு ஆசைப்படுறீங்க? செத்தம் உதவி செத்தம் உதவி செத்தம் உதவின்னு கூப்பிடுறதுக்கு தான் மும்பிட்டோம். அது சரியா தான் கூப்பிடுது. என்னை என் அன்னை மொழியான தாய்மொழி தமிழில் படிக்க வைக்காம அடுத்த மொழியான ஆங்கிலத்தில் படிக்க வச்சா நீ தாய் கிடையாது பேய் அப்படின்னு சொல்றது தான் அது சரியா தான் கூப்பிடுது. நமக்கு தான் தெரியல. ஏன்னா அப்படியே சொல்லி பழக்கப்படுத்திட்டான். அவன் என்ன நினைக்கிறான்? இதான் நாகரிகம், இதுதான் வளர்ச்சி, டெவலப்மெண்ட். இப்ப பேசுறாங்க மருத்துவர், வளர்ச்சியை நீங்க தடுக்கிறீங்க. நம்ம ஏதாவது பேசணும் வச்சுக்க, பைத்தியக்கார பேலா இருப்பாங்க, அந்த காலத்து பேலா இருப்பாங்க இருக்கா. எங்க தாத்தா மாதிரியே பேசிட்டாலே தான். எங்க தாத்தா ரோட்ல வேட்டி செட்லாம் பைத்தியக்காரனா அலைஞ்சாரு, நான் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கேன் பாரு. ஏன்னா தாத்தாக்கு இருந்த அறிவு எனக்குலாம் இருக்குதா? ஏன்னா அந்த காலத்துல தாத்தன் பேர் வச்சிருந்தாங்க, இப்ப நம்ம பேரா வச்சிருக்கோம். ரொம்ப யதார்த்தமா பேசி பார்ப்போம் கொஞ்ச நேரம். என்ன ரொம்ப நேரம் அரசியல் பேசிட்டு இருந்தா உருன்னு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க அப்படிதானே? பொதுவாக வகுப்பு பள்ளிக்கூடத்துல 40 நிமிஷம் வைப்பாங்க தெரியுமா? வகுப்பு 40 நிமிஷத்துக்கு மேல ஒரு மனுஷனோட மூளை ஒரு கவனிக்க முடியாதுங்க. அதுதான் 40 நிமிஷம் ஒரு வாத்தியாரை மேல கட்டிட்டு வேற வாத்தியாரை கொண்டு உள்ள போடுறாங்க. அப்பதான் மைண்ட் மாறுன்னு சொல்லிட்டு நம்மால 5-6 பேர் வாத்திட்டு போயிட்டாங்க, டென்ஷன் ஆயிடக்கூடாதுல்ல. பேரு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா பேரை பேரனுக்கு வைப்பாங்க, பாட்டி பேரை பேத்திக்கு வைப்பாங்க. இப்ப பாருங்க, நம்ம பாட்டி பேரனை பேர் சொல்லி கூப்பிடாது, ஏன்னா வீட்டுக்காரன் பேரு. இப்ப எல்லாம் அப்படியா டே வாட்ட யார் அண்ணனையா புருஷன ஃப்ரெண்ட்ஸுங்க, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை சொல்றேன். பேரை வைக்கல, அப்படி பேர் வச்ச சிக்கலாது. என்ன பேரு? வெள்ளையம்மான்னு ஒரு பேரா? வெள்ளையம்மா எப்படி? ஏன் வெள்ளையம்மான்னு வச்சு பேரு அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களே, பேரு ஒத்தரோசான ஒரு பேராமா, ஏமா பேரே ஒத்தரோசா அப்படி மாதிரி வெள்ளையம்மான்னு வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பேரு கொஞ்சம் அப்படி டீசெண்டா வைக்கணும். ஸ்ரீ திவ்யா, திவ்யான்னு வச்சா பார்த்தது அது ஸ்ரீ திவ்யா. அதுல ஆம்பளை பையன் பேரு பாய்மரு கேசவன். அதே அப்பா எங்க பேர் வச்சீங்க? நியூமராலஜி போய் செக் பண்ணோம், அவருக்கு கேல தான் ஆரம்பிக்காங்க, கேன பையன் வச்சிட வேண்டியதானே? கேரளோட ஆரம்பிக்கு கே அப்ப கேசவன். அதுக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? கேசவன் சொன்னாங்க. இருங்க தமிழ் அர்த்தம் என்ன? கேசவம்னா தலைமுடின்னு காட்டு மயிராண்டின்னு வருதுங்க. தலைமுடி ஐயோ, உண்மைக்கு அப்படி வருதுங்களா? இல்லையா? அப்படி இருக்காருங்க. நம்ம அவர் என்னதுன்னா அவர் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரு. யாரு அந்த ஒருத்தர் சொல்லி கொடுப்பாருல, அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டேன். இவங்க பேர்ல வந்து ஒரு என்ன சொல்றான், நியூமராலஜி வச்சு குழந்தை அப்படி எப்படி வளரும்? உழைச்சா வளரும். எப்படி வளரும்? நேர்மையா இருந்தா வளரும், உழைச்சா வளரும், பழைச்சா பிழைக்கு போகுது. வாயுள்ள பிள்ளை பிழைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க எல்லாம் சரியா சொல்லி கொடுத்தா அது நல்லா படிச்சா நல்லா வளர்ந்து நல்லதை கற்றுக்கொண்டா தானா வளர்ந்துட்டு போகுது. அப்படிதான் எங்க அப்பா தான் வளர்ந்தா. நான் என்ன பிறக்கும் போதே ஒரு பேர் மாத்தி வச்சா, ஒரு ஏக்பல் ஆகாஷ்ல வந்து நீங்க 2 ஏர் போட்டீங்கன்னா அது ரமேஷ் சுரேஷ் இஸ்ன்னு வரும். பாம்பு தான் வரணும் வீட்டுக்குள்ள. பிள்ளைய பேர்லாம் சும்மா எல்லாம் வந்துடக்கூடாது. சுரேஷ் கமலேஷ் ஆகாஷ் கக்கூஸ் அது இல்லையோ, சரி மத்த எல்லாம் இஸ் வந்துருக்கு. அது ஒண்ணுதான் வாக்கியம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். எல்லாவற்றிலும் நவநாகரிகம் உள்ள வந்தவரோட விளைவு என்னாச்சுன்னா, சென்னை மாதிரி இங்கேயும் நாம் மனதளவுல வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம்.
சென்னையில் என்னன்னா இந்த வீட்டுக்காரனுக்கு அந்த வீட்டுக்காரனுக்கு டோர் நம்பரும் தெரியாது, கதவு நம்பரும் தெரியாது, அந்த வீட்டுல இருக்கவங்க எத்தனை பேர் எண்ணிக்கையும் தெரியாது. இவன்கிட்ட போய் 7ஆம் நம்பர் வீட்டுல 8ஆம் நம்பர் என்னன்னு கேளுங்க, பக்கத்து வீட்டுல போய் கேளுங்க சொல்லுவாங்க. 7க்கு எடுத்து 8 தானே இருக்கும், மூதேவி சொல்ல வேண்டியதானே, எனக்கு தெரியாது நீங்க போய் கேட்டுக்குங்க. அதுக்கும் காலிக்கு மேல நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்த 1/2 மணி நேரம் கழிச்சு ஆள் தானே போக வேண்டியதானே, இப்ப நீ என்ன ஆள் ஏடா சத்த பணமாடா அப்படின்னு கேட்டா கூட பதில் இருக்க. இங்க அதுல வித்தியாசம், கேட்டா 8ன்னு சொல்லிடுவான். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நம்ம வாழணும், நம்ம குடும்பம் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உள்ள கொண்டு வர்ற அந்த கல்வி முறையே முதல்ல தப்பு. அந்த கல்வி முறையில படிச்சு வர போய் தான் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஊருக்கு வெளியில ஒரு 500 மீட்டர்ல ஒரு இந்த மாதிரி கல்குவாரி வந்த பிறகு கூட இவ்வளவு நாட்கள் அதை தடுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு இல்லாம இப்ப எங்க அண்ணா அருணாச்சலம் மாதிரி அவருடைய நண்பர்கள் மாதிரி ஒரு சில பேர் சேர்ந்து அதை பேசுறதுக்கு அப்புறம் இப்பவாது இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, உண்மையிலே அது நான் பாராட்டத்தக்க விஷயமா தான் நான் பாக்கிறேன். ஏன்னா எல்லா ஊர்களிலும் இப்படி ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு வச்சுக்கிற பிரச்சனை இல்லை. இப்ப சொன்னாங்கல்ல அரிட்டாப்பட்டி அந்த மக்கள் நம்பினாங்க, எங்களை மீறி யாரும் பண்ணிட முடியாது, நான் வந்து பேசிட்டு போலாம், எங்க அண்ணன் சீமான் வந்து பேசிட்டு போலாம், இங்கிட்ட இன்னொரு கட்சிக்காரர் வந்து பேசிட்டு போலாம், இன்னொரு கட்சிக்காரர் வந்து நாங்கள ஆதரவாளர்கள், உங்களை ஆதரிப்பவர்கள், நாளைக்கு இன்னொரு இடத்துல போராட்டம் அங்க போயிருவோம். இங்கே நீங்க வாழ்ற நீங்க தான் முடிவு செய்யணும், இந்த குவாரி எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அரிட்டாப்பட்டி யோசிச்சா. அவ்வளவு காவல்துறை நீங்க ஒண்ணு இல்லைங்க. ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு போலீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு போலீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? போலீஸ் மக்களோட எண்ணிக்கைக்கும் போலீஸோட எண்ணிக்கை ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஒரு ஸ்டேஷன்ல ஒரு 30 ஊர் 40 ஊர் ஒரு காவல் நிலையம் பாக்குது, மொத்தமே 32 காவல்துறை இருக்காங்க. நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்கோம்? மொத்தமா நம்ம ஊர் மட்டும் போச்சுன்னு வச்சுக்கலாம், போலீஸ் பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவங்க சாப்பாடு விட்டு வச்சுக்கிட்டே இருக்கலாம், இங்கேயே உட்காந்துருவாங்க. ஆனா நம்ம மாவட்டமே என்ன வச்சுக்கிட்டு இருக்கு, சட்டம் சட்டம் சட்டம். என்னடா சட்டம்? சட்டம் மக்களுக்காகத்தான் சட்டமோடைய, சட்டத்திற்காக மக்கள் கிடையாது. சட்டங்கள் உருவாக்கப்பட்டது, உருவாக்குறது யாரு? நம்மள மாதிரி ஆட்கள் போட்டு ஓட்டு போட்டு தந்த மக்கள் பிரதிநிதி பாருங்க, அவன் தான் உருவாக்கினான். அந்த உருவாக்குற சட்டம் தவறுனா சட்டத்தை மாற்றி எழுதணும், அவன் எழுதுறதா அவனே மாத்தி விட்டுறணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எவன் சரியா எழுதுல அவனை மாத்திட்டா சரியா அவன் எழுதிட்டு போறான். அவன் நம்பலாம். மதுரைகளை போயிட்டு ஒரு இங்கேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஓரக்கர துணுக்கப்பட்டிலே உட்காந்து தெரிய மாட்டேங்குது, அப்படியே ஆலங்குளம் வரைக்கும் அம்பாசமுத்திரம் ரோட்ல ரேசன் நடந்துட்டு வருவோம்னு கிளம்பி போனாங்க. இங்க எடுத்து பார்த்தாங்க, அங்க எடுத்து பார்த்தாங்க, அங்க எடுத்து பார்த்தாங்க, வேணாண்டா ஜாமீன் ஒதுக்கிட்டாங்க. அவன் மதுரைகளை போயிட்டு வந்துட்டான். அப்புறம் தான் அரசாங்கம் பார்த்து, ஆகா இந்த விவசாய வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தப்ப தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில வட மாநிலங்களில் விவசாயிகள் போறாங்கன்னு இருக்கா. 6.5 மாத கால போராட்டம், நம்புவீங்களா? இப்பதான் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி தான் 6.5 மாதங்கள் போராட்டம். ஒருத்தன் சாப்பாடு பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க பின்னாடி, அவங்க சாப்பிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே 6.5 மாதம் போராடி கிட்டத்தட்ட 20 பேர்களுக்கு மேல இறந்து புதிய வேளாண் சட்டத்தை மத்திய அரசாங்கம் மோடி திரும்ப பெற்றுகிற வரைக்கும் அவன் போராடிட்டு போனான். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு அரிட்டாப்பட்டியில வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா தமிழரோட அந்த வாழ்வியல், இந்த மண்ணு நிலம் நீர் மலைன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சும்மாவே கிடையாதுங்க. எனக்கு ஒரு 60 வருஷம் இருப்பேனா, நான் ஒரு அதிகபட்சம் 100 வருஷம் என்னோட முடிச்சு. ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கலாம், என் பேர் யாருக்குமே தெரியாது. எங்க அப்பா பேர் எழுதுக்கு நான் இருக்கிறேன். இவங்க கொடுக்குற சாராயத்தை குடிச்சிட்டு எனக்கு பேர் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன இப்படி ஒரு மதிவாளன் இருந்ததுக்கு அடையாளமே இல்லாம பேர், அவ்வளவுதான், மனிதனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க இருக்க மரம் இருக்கு பாருங்க, குவாரி இருக்கு பாருங்க, இந்த மண் இருக்கு பாருங்க, ஆறு இருக்கு பாருங்க, இந்த நிலம் இருக்கு பாருங்க, 1000 ஆண்டுகளா அந்த மண்ணில் உட்கார்ந்துட்டு என் தாத்தை மூட்டை ஓட்டன் பாதி என்னோட 18 தலைமுறை மக்களும் இந்த மண்ணெல்லாம் பிறந்து வாழ்ந்து வழிந்து அவர்கள் வாழ்வதற்கான அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்தது இந்த மண்ணு தான். அதுல இருந்து இந்த மலை தான். அந்த மலை சும்மா நினைச்சிருப்பீங்களா? கல்குவாரி இல்ல, கல்குவாரிக்கெல்லாம் ஒரு போராட்டம் மாடா அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக நினைப்பா, அதிமுக நினைப்பா, பிஜேபி நினைப்பா. ஏன்னா அவனுக்கு மலையை பார்க்கிற போது அந்த மலையில குவாரி அமைச்சா எவ்வளவு காசு கிடைக்கும், எவ்வளவு கமிஷன் கிடைக்கும், நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிதான் நினைப்பான். நாங்கள் அப்படி பார்க்கல. இந்த மலையில இருந்தா பிழைக்கணும்னா அப்படி ஒரு பொழப்பே வேண்டாங்க, எல்லாரும் வாழலாங்க. மக்களோட உழைப்புல இருந்து அந்த பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கணும். ஷேர் எப்படி எடுக்கணும்? மக்கள் எல்லாருக்கும் உழைப்பு கொடுக்கணும், அதுல இருந்து ஒரு பங்கு எடுத்துக்கணும். அதுதான் ஒரு உழைப்பா மாறும். நீங்க எனக்கு கல் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மலை போய் நீராவி அந்த ஆத்து மணல் வந்து தண்ணி போய் நீராவியை அங்கிருந்து மேல விழுதுல, மலையில இருந்தா முதல்ல இறங்கவே ஆரம்பிக்கும். மலையில இங்க ஒரு மழை தண்ணி வரும், எப்படி வர முடியும்? அதுல இருந்து ஆத்துக்கு போகணும், அந்த ஆத்துல இருந்தா இங்க குளத்துக்கு வரணும், குளம் விவசாயம் பாசம் நடக்கும், அதான குட்டைக்கு வரும், அதான ஏரிக்கு வரும், அதான் தாண்டத்துக்கு வரும், அதே ஓரத்துக்கு வரும். அது எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 48 பேருக்கு நமக்கு குளம் குட்டை தவிர ஒரு பேரும் தெரியாது. இன்னைக்கு முதல்ல குளம் இருக்குதா? தண்ணி வைக்கக்கூடிய, தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய குளங்கள் உயிரோடு இருக்கான? கிடையாது. சென்னையில் பாருங்க, ஒரு மழை பெஞ்சதுன்னா நம்ம ஊர்ல இருந்து போகும்போது இப்ப நீ கவனமா இருக்கியா,
உங்க ஊராக தண்ணி வரலையே, 2வது மாடி போயிட்டியாப்பா, பரவாயில்ல, முதல்ல தண்ணி வந்திருக்கா, பரவாயில்ல கேட்டுட்டு இருக்காங்கல்ல. நம்ம ஊர்ல இருந்து கேட்டிருப்பீங்களா மாடி நினைச்சு, உங்க நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பேர் தூக்கிட்டாரு கையா தம்பி, தென்னையில எத்தனை பேர் வேலை வைப்பாங்க, எத்தனை பேர் படிக்க போயிருப்பாங்க. இப்ப யாரோ வருஷம் நம்ம இல்ல, 100 பையன் தான் கூட நம்மள மாதிரி அப்பா அம்மா பிறந்த பிள்ளையதான். அப்ப அவங்க ஒரு மழை 4000 கோடி செலவழிச்சேன்னு சொன்னாங்க திமுக அரசு. மேயர் பிரியா, அடே எங்க அப்பா பச்சை பிள்ளைய கொண்டு போட்டு நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல, மேயரா போட்டு. அந்த பிள்ளைய பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது, மாளிகைகளில் உட்கார்ந்து கொண்டு பேசாதீர்கள், வீதிக்கு வந்து பாருங்க. நானும் ரோட்ல போய் பார்க்க அந்த பிள்ளை முதலமைச்சர் 2 இப்படி தொங்கிட்டு போகுது அப்படின்னு. ஏமா இதான் பொம்பளை பாதுகாப்பா? நீ ஒரு மேயரு, அவர் முதலமைச்சர் 2 பாதுகாப்பட விருந்தவங்க, நீ ஏன் தொங்கிட்டு இல்ல, அது வேகமா போகணும்னு சொல்லி முதலமைச்சர் கார்ல ஏட்டு நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. அடே எங்க அப்பா, அந்த அம்மா 4000 கோடி செலவழிச்சு அடுத்த மழையில பாருங்க சுத்தமா ஆக்கிறோம். நாங்க அரிட்டாப்பட்டிக்கு போ, அரிட்டாப்பட்டியில் ஆர்ப்பாட்டம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா, ஆண்டவர் மன்னிச்சுடுவார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அரிட்டாப்பட்டியில போராட்டம், அரிட்டாப்பட்டியில பேசுறதுக்கா மேலூர் பக்கத்துல எங்க அண்ணன் ஆர்ப்பாட்டம் போறதுக்கு இடம் இருக்கு. அதுல இருந்து ஒரு 150 மீட்டர்ல தண்ணி பெரிய கிடக்கு. இப்படி லாரில வச்சு டிராக்டர்ல வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்தோம், டிராக்டர்ல தண்ணி போதானே தெரிய மாட்டேங்குது. குழாய் மட்டும் போக வச்சிருக்காங்க, மோட்டர் ஓடுது ஆனா உரியவே மாட்டேங்குது. அதை எடுத்துட்டு இயற்கையா இருக்கு நீ அப்படின்னா உங்களால அதையும் பேசிட கூடாதுன்னு. நீ வராம இருந்தாலும் பேச மாட்டாங்க. இப்படி வண்டியை விட்டு வாண்டடா வந்து வண்டியில ஏறிய அவங்க கேட்க 1/2 மணி நேரம் என்ன பண்ணிட்டு கேட்டா வராத குழாய் இப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வீடியோ வேற, நம்ம வண்டி எடுத்துக்கோமா கரெக்டா, அவ ஒருத்தர் ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கம்மா. அது என்ன நினைக்கும், என்ன அந்த தண்ணி 4 நாளாக இருந்து எடுக்க மாட்டேங்கன்னா என்னை வந்து போட்டோ எடுத்து வண்டி தூக்கி போயிட்டான். கிட்டத்தட்ட 400 டிராக்டர் இந்த மாதிரி நீர் உறிஞ்சிருக்க 4000 கோடி செலவழிச்சதுக்கு அப்புறம் 400 டிராக்டர் இதுக்கு வந்து நிக்குது. ஏன்னா தண்ணி, அது நல்லா புரிஞ்சுங்க, மனுஷன் மட்டும்தான் இயற்கையில மோசமானவன். நாம மட்டும்தான் அடுத்தவனோட பொருள் மேல எல்லாம் ஆசைப்படும். இயற்கை என்னைக்கும் அடுத்தவர்கள் பொருள் மீது ஆசைப்படாது. விலங்கினமே தான் வாழ்கிற இடத்தை தாண்டி அடுத்த இடத்தில் ஒருபோதும் படுக்காது. இது வேற ஒரு இடம், நேரத்துல தான் படுக்கணும், அந்த கோகையில தான் படுக்கணும் நினைக்கும். அது மாதிரி தண்ணி நீங்க எவ்வளவு காட்டாற்று வெள்ளம் வந்தாலும் சரி, ஒருவேளை இப்படி அகண்டு போகும் வழியா அடுத்த தடி ஓடாது. அடுத்த தடி ஓடுறது என்ன அர்த்தம், போகிற வழியை நீங்க அடைச்சு வச்சுட்டீங்கன்னா எங்க வந்து முட்டிட்டு ஓடும். இப்ப என்ன ஆகி போச்சு, புதுசா பிளாட் போட்டுக்கிட்டே இருக்கான். எங்க போடுறான்னு பார்த்தா கம்மாயில போட்டுக்கிட்டு இருக்கான். கல்லூரி கட்டிக்கிட்டே இருக்கான், கம்மாயில கட்டிக்கிட்டு இருக்கான். நீதிமன்றங்கள், வருவாய்த்துறை நிறுவனங்கள், தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், மருத்துவமனை, போலீஸ் ஸ்டேஷன், புதிய பேருந்து நிலையம் எல்லாமே ஏரி கோலம் கண்மாய் எல்லாத்தையும் மூடி கட்டுறான். இப்ப இதுக்குள்ள என்ன வரும், தண்ணி வரும். மழை வந்தா எங்க வரும், இப்ப சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள் தண்ணி வந்தது. அப்படி சொல்லக்கூடாது ராஜா, தண்ணி வரக்கூடிய இடத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வந்தது அப்படின்னு சொல்லணும். குடியிருப்பு தண்ணீர் போந்தது அப்படிலாம் சொல்ல, தண்ணீர் இருக்க வேண்டிய இடத்துல குடியிருப்பு போந்துருச்சு. நீங்க படத்துல செய்தி பார்த்திருப்பீங்களா, பொதுமக்கள் வாழ்கிற பகுதியில் யானை வந்தது அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது, அது யானை வருஷம் வந்துட்டு போற பாதைதான். அது வழக்கமா யானைக்கு எவ்வளவு தூரம் பயணிக்கணும், அதுக்கான உணவுக்கு ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் நடந்தாகணும். அந்த நானுடன் உணவை உண்பதற்கு 150 கிலோமீட்டர் நடந்தே ஆகணும். அந்த உணவு தேடி நடந்து கொண்டே இருக்கும். அதை வழித்தடத்தை மறிச்சு இப்ப 4 வழிச்சாலைன்னு போடுறான் பாத்தீங்களா. கொல்லத்துல இருந்து திருமணம் போட விட்டுருக்க, பாதி போட்டா ராஜாவோட வரைக்கும் போட்டாங்க. அப்புறம் இங்க வரப்போகுது பண்பொழின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கடலூருக்கு மேற்க அச்சம்பூருக்கு மேற்க பண்பொழின்னு ஒரு ஊர். அதெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அங்க இருந்து 100 மீட்டர் வரைக்கும் யானை வரும். இனிமே எங்க வரும், ரோட்ல யானை வரும். வீடியோ எடுத்து போடுவாங்க, பசை மறித்து கொண்டு நின்ற. அதுக்கு வேற அரிசி கொம்பன், பூனை கொம்பன், அந்த கொம்பன், இந்த பேர் வேற, அந்த புயலுக்கு பேர் வைக்கிற மாதிரி யானைக்கு பேர் வைக்கிறாங்க. அதை விரட்டுறதுக்கு 2 யானை வேற. அப்ப அடுத்த உயிரினங்கள் வாழ்கிற இடத்துக்குள்ள போய் நம்ம வேலையை பார்த்துட்டு அதை குறை சொல்றது. அப்ப தண்ணி சரியான இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு, அதை ஆக்கிரமிச்சிட்டோம். இப்ப 2ஆவதா அந்த தண்ணி இல்லாம பண்றது நோக்கம் என்ன தெரியுமா, தண்ணி வருஷம் வந்துகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும், மழை வெல்ல முடியுமா, அல்ல முடியாது. 2-3 வருஷம் தண்ணி போகாம இருந்தா தான் ஒரு திட்டத்தை போட முடியும். இந்த கம்மாயை தூர் வாரணும், தண்ணியே வரமாட்டேங்குது. தூர் வடிவலா அப்படியே தட்டிக்கிட்டு இருந்தோம், தண்ணி வருதுக்கு தூர்வாரி தண்ணி அங்க இருந்து வரண்டா மூதேவி வரும்போது தேக்கி வைக்கிற குளத்தை ஆட்டையை போட்டிய தூர் வாரணும்னு யாருக்கு, இங்க இருக்க திமுக கவுன்சிலருக்கு, திமுக கிளை செயலாளருக்கு, திமுக ஒன்றியத்துக்கு, திமுக மாவட்டத்துக்கு எல்லாம் கமிஷன் போட்டு கொடுத்துருவாங்க. அமைச்சர் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போகுதுப்பா, இந்த மாதிரி வடக்கரை துளுக்குப்பட்டில இருந்து 500 வண்டி போதுங்க, 400 ரூபாய் கவர்மெண்ட் வந்துருமையா, ஒரு வண்டிக்கு 400.
500 அதெல்லாம் கரெக்டா செட்டில்மெண்ட் ஆகும் பிரச்சனை. அதெல்லாம் யாரு இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க யாரு இருக்கா, எஸ்பி யாரு இருக்கா, கூப்பிடு தம்பி மனுன்னு வந்தாலும் ஒண்ணு வாங்கப்பா சார், நாங்க வந்து அது என்னன்னு பாத்துறோம் சார், சரி சார் பாத்துறோம், அவ்வளவுதான். செக் போஸ்ட் யாரு இருக்கப்பா, புரியல செக் போஸ்ட் யாரு இருக்கா, முருகேசன். ஹலோ முருகேசன். அப்புறம் நீங்க உங்க மனைவிக்கு பிரசவம் 2 நாள் லீவ் கேட்டிருந்தீங்கல்ல, பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு அவன் வீட்டுக்கு அனுப்பி வண்டி எங்கிட்ட அனுப்பிட வேண்டியதான். அவருக்கு வேலை பார்த்தாரு வச்சுங்க, ஆபரேஷன் சரி ஒரு 10,000 கொடுத்துட முடிஞ்சு போச்சு, குவாரிக்காரன் சேர்ந்துருவேன். இங்க தென்காசில ஒரு ஆடியோ இருக்காங்க, அந்த அம்மா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும், என்ன வண்டி போய்கிட்டே இருக்கும், ஒன்னும் கவனிக்க மாட்டேங்கிங்களே, 10,000 வண்டி கவனிக்கிறோம், இல்லன்னா வண்டி படுத்துறோம், வண்டி இதுக்குள்ள விடுறாங்க. நான் முதல்ல சொல்ல யுவராஜ் பேசினார்ல, அவர் சொல்றாங்க கனிமூலத்தை திட்டமிட்டு கடத்துகிறோம் என்று சொல்லி லாரியை கைது பண்றாங்க. உண்மையிலே குவாரியை மீடு விட்டு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை கைது பண்ணணும், ஆனா லாரியை கைது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவங்க தீப்பெட்டியாங்க, பைக்கில் வச்சு கடத்திட்டு போறாங்க. குவாரிக்குள்ள வண்டியில 10 டயர்ல போதுங்க, அந்த ரோடு அங்க போச்சுன்னு வச்சு இங்க அலருது ரோடு, 10 டயர்ல லாரி, மனுஷன் போற வண்டியே 4 டயர்ல ஓடிட்டு இருக்கா, 10 டயர் லாரில வண்டிக்குள்ள கனிமூலத்தை தூட்டி போட்ட அவசியம் என்ன இருக்குது? அப்படி என்னையா கேரளால கனிமூலம் இல்லையா, மழை இல்லையா, கேரளாவில மழை இல்லையா, மண் இல்லையா, என்ன எல்லாம் இருக்கு. அங்க நல்ல மூளை இல்ல, அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் ஆட்சி செய்யறான். அது கடவுளின் தேசங்கிறான். கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது கடவுளின் தேசம். இந்த மண்ணுல ஒரு பிடி மண்ணை அள்ளக்கூடாது, ஒரு மலையை உடைக்கும். அங்கதாங்க துறைமுகம் கட்டுறான் அதானி. அதானி யாரு, நம்ம அக்கா புசன் நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, பந்தக்காரன் கிடையாது. வட இந்தியாவோட குஜராத் ஸ்டேட் வேணா மோடிக்கு சொந்தக்காரனா இருப்பான். மோடிக்கு வேணா சொந்தக்காரன் இருப்பான். மோடிக்கு சொந்தக்கார பயன்படுத்தாலே அதானிக்கு அங்க துறைமுகம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கான். அந்த துறைமுகம் யாருக்கு பயன்பட போகுது? மலையாளத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு பயன்பட போகுது. ஆனா அங்க கட்டுற துறைமுகத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்காசியில் இருந்து மட்டும்தான் கல் எடுத்துட்டு போறான். இது என்ன நியாயம்? இப்ப நம்ம 2 ஊர் இருக்கணும் பக்கத்துல பக்கத்துல, அந்த ஊருக்கு தண்ணி இல்ல, இங்க தண்ணி இருந்தா எங்களுக்கு போக இருந்தா தான் கொடுக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? தனக்கு போனா தானமோ தர்மமோ, எவ்வளவுதான் யோகியனா இருந்தாலும் நேர்மையான வந்து நான் ரொம்ப நல்லவன், நீங்களே சாப்பிடுங்க, நான் பார்த்துக்கிட்டே இருந்து ஐயோ நமக்கு தான் சோறு இல்லை அப்படின்னா இருப்போம். நான் தின்னுட்டு மிச்சத்தை தின்னுட்டு போறோம்னு சொல்லுவான். பக்கத்து ஊருக்காரங்க அப்படி விட்டு கொடுக்க மாட்டேங்கான். அப்படியே மிச்சம் இருந்தாலும் நாளைக்கு இருந்தாலும் தண்ணி வேணும்ல, இன்னைக்கு கொடுத்துட்டா என்ன பண்றது? அப்படி நிறைய ஊர்ல தண்ணி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க இருந்து ஒருத்தர் இங்க இருந்து மலையை உடைத்து கொண்டு போயிட்டு இருக்கா. முதல்ல எப்படி இங்க அனுமதி வந்துச்சு? முதல்ல நிலத்தை வாங்க முடியுமா? சட்டம் உங்களுக்கு புரியுதா? கேரளாவில் தமிழம் போய் ஒரு அளவுக்கு மேல நிலத்தை பட்டா போட முடியாது. அங்க ரிஜிஸ்டர்ஸ்ல போகும்போது அவங்க ஆதார் எடுத்து பாப்பா பாருங்க, இது தமிழ்நாட்டுக்கார அப்படின்னா நேரடி அமைச்சருக்கு தகவல் போயிடும். அந்த நிலத்தை விற்கிறான் பாருங்க, அவனை கூட்டு பேசிடுவாங்க. ஆனா இங்க மட்டும் போங்களேன், தமிழன் இல்லாத ஒருத்தன் நிலத்தை வாங்க அவரை வாஜி 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 ஆஜி வாங்கோஜி 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இங்க வந்திருக்கீங்க, நீங்க சொல்ல நானே தெய்வமே, நீ கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன் தெய்வமே அப்படின்னு வீட்டுல வந்து கைது போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா எவன் எப்படி போறான்? 100 ஏக்கர் 150 ஏக்கர் இல்ல நம்மால பின்னாமின்னு வர சொல்றாங்க. சும்மாதான் இருந்தாங்க, திடீர்னு 100 ஏக்கர் காடு வாங்க. என்ன பண்ண, கேரளா ஒரு 5-6 வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தா 50 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க, அவன் ஓனருக்கு வாங்கி போடுறான். இவன் வாங்கி அப்படியே கைமாத்தி விட்டுறான். அவன் இங்க வந்து விவசாயம் பண்றேன்னு நீங்க இங்க விளைநிலங்கள் எப்படி வாங்குறேன்னு நினைக்கிறீங்க? விவசாய விளைநிலங்களை தான் வாங்குறான். தென்னை வைக்க போறேன், மாமரம் வைக்க போறேன், பலா வைக்க போறேன், அது வைக்க போறேன், சப்போட்டா வைக்க போறேங்க. 5 வருஷம் கழித்து தரையாக்கிட்டு அது குவாரியா மாத்தி விட்டுருவேன். முடிஞ்சு. அப்ப நீங்க எப்படி பேச முடியும்? நீங்க அரசாங்க குவாரி எடுத்து சண்டை போடாம உடனே போய் நிக்கிறான். தனியார் குவாரி எடுத்து ஒண்ணுமே பேச முடியாது. ஏன்னா கொடுக்கிற கமிஷனுக்கு தான் அரசாங்கம் வேலை செய்யும். நீங்க யாரா இருந்தாலும், நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம போய் சண்டை போடு லோக்கல் போலீஸ் மட்டும்தான். நீங்க அவங்கள மட்டும்தான் எதிரியா பாப்பீங்க. உண்மையிலே பாவப்பட்டவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஏன் தெரியுமா? நம்ம எப்படி அவங்ககிட்ட போய் கேட்கிறோமோ அங்க இருந்து குத்து குத்துன்னு அவங்க தான் குத்துவாங்க. நீ அவங்களை சரி பண்ணு, நீ அவங்க விஓவர் அமைதியா உட்காந்துக்கிறாரு, ஆரை அமைதியா உட்காந்துக்குறாங்க, தாசில்தார் அமைதியா உட்காந்துருவாங்க, கலெக்டர் எல்லாம். ஆனா லஞ்சம் முழுக்க இவங்களுக்கு தான் போவோம். இவன் ஆராய்ச்சி பண்ணாம, இவன் அனுமதி கொடுக்காம, இவன் இழந்து பார்க்காம இடம் கைவசப்படுத்த முடியுமா? கொடுக்க முடியுமா? நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படி கொடுக்கிற போதே இது எதற்காக கொடுக்கிற? ஒரு நிலம் முதங்க விளைச்சல் எடுத்த பட்டா போடலாமா? 10 ஆண்டு காலம் விளைச்சல் அற்று நீர் இல்லாம போய் அந்த மண்ணில விளைச்சலே செய்ய முடியல என்ற பிறகுதான் அதை விளைச்சலத்தை விளைநிலமா மாற்றுறாங்க. இங்க அப்படியே நடக்குது. போன வருஷம் பயிர் பண்ணிருக்காங்க, இந்த வருஷம் பட்டா போட்டு பிளாட் போட்டு வச்சிருக்காங்க. அதே நம்மளால பாருங்க, வள்ளலார் நகர். என்னடா வள்ளலார் நகர் பேர் வச்சிருங்க? வள்ளலார் தான் சொன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்ப வாடிய பயிருக்குன்னே வாடினாரு, அவன் பேர்ல பேர் வச்சு இந்த தின்னா கொன்னா பாவம்
தின்னா போச்சு, அவன் பேரு வள்ளலார் நகர் ஒண்ணு வச்சுட்டோம், வாடாம இருக்கட்டும் வள்ளலாரு. அப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்ப இந்த பட்டத்தை நிலத்தை விளைச்சலமா மாற்றுறது யாரு? விளைநிலமா மாற்றுறது யாரு? இங்க இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்தானே, அதை வாங்கிட்டு அவனுக்கு கமிஷன் கொடுக்காம கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. பெருமுதாளிகளுக்கு ரியல் எஸ்டேட் போட்டு கொடுத்தாங்களா? அப்படியான ஆட்கள் அப்படி ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடுத்து இன்னைக்கு குவாரி அமைச்சு கொடுத்து அவனுக்கு பின்னாடி போய் நிக்கிறது. அப்ப இதை எப்படி தடுக்கலாம்? போராடினா மக்களை எப்படி குலைக்கலாம் பாருங்க. அருணாச்சலம் பாம்பேல இருக்காரு, அப்ப நமக்கு ஊருக்குள்ள இருக்க நமக்கு இல்லாத அக்கறை அவருக்கு என்ன வந்து போச்சு அப்படி லேசா கலப்பி விடுவாங்க. நம்மளை என்னடா சொல்லி நம்மளை பிரிக்க முடியும்னு பார்ப்பாங்க. அப்ப நம்ம இதுல தொடர்ச்சியா போராடுது, அது போக சட்ட போராட்டம் நடத்தணும். நான் ஒன்னே ஒன்னு சொல்லி கேட்டுங்க, முடியாது என்று ஒன்று எதுவுமே கிடையாது. முடியாது என்ற ஒன்று எதுவுமே, நான் விளையாட்டுக்கு சொல்லல, நான் என்னை வச்சு மட்டுமே சொல்றேன், மத்த சான்றெல்லாம் விட மாட்டேன். எங்க ஊர்ல எனக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி என் பக்கத்து ஊர்ல ஒரு சாராய கடை திறக்கிறாங்க, மதுபான கடை திறக்கிறாங்க. அந்த பாதை வழியா எங்க பக்கத்து ஊர் பெண்கள் வந்து மிதிவண்டியில பள்ளிக்கு வரணும். அங்க ஒரே ஒரு பேருந்து தான். அப்போ நடந்தும் பிள்ளைங்க வருவாங்க, மிதிவண்டியிலே வரணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துதான் பேருந்து ஏறணும். மாலை நேரத்துல விவசாய வேலைக்கு போன எங்க அக்கா மாரெல்லாம் அத்தை மாரெல்லாம் அந்த வழியாதான் தலையில தான் வச்சுட்டு சுமந்துட்டு வரணும். ஒரு 500 மீட்டர்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், கீழ்நிலை சமூகத்துல இருந்து ஒரு குடும்பம் இருக்குது. அங்க 12ஆம் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்குது. இவன் அங்க சரக்கு வாங்கிட்டு தண்ணி வாங்குறதுக்கு இந்த வீட்டு தான் வரான். எதுவுமே பண்ண முடியல. அந்த வீட்டுக்காரங்க தான் முதல்ல எங்கிட்ட வந்து, நம்ம எங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல, குடிக்க தண்ணி கேட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, வயசு பிள்ளைய வச்சிருக்கோம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரான். அப்ப என்ன ஏது அப்படின்னு பாக்குறோம். ஒரு 2 மாத காலம் ஆயிருக்கு. அந்த கடைக்கு எதிராக போராடலாம் அப்படின்னு ஒரு மனுவை, ஒரு சோரட்டி முதல்ல ஒரு நம்ம வந்திருக்கோம்னு காட்டணும் இல்லையா, எப்பயுமே ஆள் வந்துருச்சா, ஹீரோ வந்துருச்சா பிள்ளையாருன்னு காட்ட அந்த மாதிரி ஒரு சோரட்டி. நாங்கள் கேட்டும் தராத கால்வாயை, நாங்கள் கேட்டும் கொடுக்காத சுகாதாரத்தை, நாங்கள் கேட்டும் தராத கழிவறை, இதுதான் நாங்கள் கேட்டும் தராத பள்ளி ஒழுக்கத்தை நாங்கள் கேட்காமலே செய்து கொடுத்த இந்த சாராய கடை கொடுத்த காவல்துறையிலிருந்து, விஓல இருந்து, எம்எல்ஏல இருந்து, அந்த கலெக்டர் இருந்து எஸ்பி வரைக்கும் எல்லாருக்கும் நன்றின்னு ஒரு சோரட்டியை போட்டோம். நேரம் போலீஸ் காலையில் நம்ம தான் போன் போட்டாங்க, என்ன தலைவா நன்றி எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நீங்க செஞ்ச திறமையை பாராட்டி உங்களுக்கு விருது கொடுக்க போறோம், கொஞ்ச நாள் அறிவிப்பாங்க, இருந்த வார அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தணும். இப்படிதான் ரோடு இப்படிதான் இருந்தது. அந்த வீடு தான் நமக்கு வீட்டோட முத்தம் இருக்கு பாருங்க, அது பொது சொத்து கிடையாது, அவர் தனி சொத்து. அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தோம். காத்திருப்பு போராட்டம் தொடங்குற போது கூட இருக்கவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, எப்படியா அரசு கடையை மூட முடியும் 2 மாதம். ஏன்னா நாங்க உட்கார்ந்து இருப்போம், இங்க இருந்து நக்கல் அடிச்சுட்டு போவாங்க, பாட்டில் வாங்க போறவங்க வாங்கிட்டு இப்படியே வந்து ஆட்டிட்டு போவாங்க. நம்மகிட்ட இங்க உட்கார்ந்து டென்ஷன் ஆகும். அந்த படத்துல விஜய் ஒரு இடத்துல வேகமா இறங்கிட்டு திருப்பி வருவாங்கல்ல மெல்ல வந்து, அது மாதிரி தம்பி என்ன நம்ம மிதிச்சு வந்துட்டான்னு எங்க அக்கா கேட்டுட்டு இருக்கோம். பொறுமையா இருங்க, நம்ம வந்து கிரிமினல் கேஸா மாத்திரக்கூடாது. காவல்துறையிட்ட ஒரே ஒரு ஒப்பந்தம், நான் ரோட்டுக்கு வர மாட்டேன், சாராய கடை பக்கத்துல வர மாட்டேன், எனக்கு தேவை கடை அடைக்கணும். உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு அதிகாரம் இருக்கா கடை அடைக்க முடியாது இல்லைன்னு. அப்ப லா அண்ட் ஆர்டர் நான் வரமாட்டேனே, நீங்க உங்களை பாருங்க, நீங்க பாதுகாப்பு அங்க கொடுங்க, அவங்க அங்கிட்டு உட்கார இங்கிட்டு உட்கார, யார் வர சொல்லுங்க, தாசில்தார் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா, போய்கிட்டே இருங்க. அப்ப கடைசி யார் வந்தா, சப் கலெக்டர் வந்து நிக்காங்க, அந்த கலால்துறை அதிகாரி வந்து நிக்க, அவங்ககிட்ட எல்லாம் பேசி முடியாதுன்னு சொல்லி, அப்புறம் எம்எல்ஏ மனு, எம்பி மனு எல்லாம் கொடுத்து கலெக்டர் போய் பாக்குறோம். அந்த கலெக்டர் யார் தெரியுமா, ஷில்பா பிரபாகர் சொல்லி 4 வருஷம் முன்னாடி 2019 மார்ச்ல அடிச்சோம் கிடையாது, எம்பி எலெக்ஷன் முன்னாடி. அந்த ஷில்பா பிரபாகர் இப்ப என்ன வேலையில இருக்காங்கன்னா, முதலமைச்சரோட தனிப்பிரிவோட கலெக்டரா இருக்காங்க. முதலமைச்சர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊரா வரும்போது சங்கரவையில் வச்சு பெட்டியெல்லாம் வாங்கி இதுக்குள்ள போடுங்க, அவங்க மனுவை தொடர்ந்து பார்த்து பூட்டி திறந்துருங்கிறாங்களா, அந்த பூட்டை திறக்கிற வேலையை தான் எங்க அக்கா ஷில்பா பிரபாகர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற அக்கா உட்கார்ந்து இருக்குது. ஒரு அம்மா தன் கணவன் குடிச்சிட்டு அவங்க வீட்டுல இருக்க 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, அந்த அக்கா 3 பெண்கள் மொத்த ட்ரெஸ் அடிச்சுட்டாங்க. சண்டையில மொத்த ட்ரெஸ் முதல்ல அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸே இல்ல வீட்டுல. அந்த அம்மா கூட்டு போய் காட்டிட்டு சரி கலெக்டர் ஆஃபீஸ் போயிடலாம் சொல்லி உங்களை கூட்டு போய் பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மா சொல்லுது, ஓசியில அரிசி வாங்குறீங்கல்ல, வேற எப்படி கொடுக்க முடியும், டாஸ்மார்க் வாங்கினா எப்படி கொடுக்கறது, எப்படி? நான் சொன்னேன், இங்க அரிசி வேண்டாம், டாஸ்மார்க் வேண்டாம், கழுதை உழைச்சு திங்க முடியாது, திங்கிறோம் இல்ல சாப்பிடும், அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்க பேசக்கூடாது, நான் அந்த அம்மாட்ட தான் பேசிட்டு நீங்க பேசக்கூடாது, இப்படியே சொல்லிட்டே இருந்து பரவாயில்ல. திருப்பி வந்து இந்த ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் திருப்பி கொடுக்குறோம்னு சொன்னோம். அப்ப வாங்க மாட்டாங்க, கட்டு கழுதையை குடிச்சிட்டு வந்து கட்டி, இதான் கலெக்டர், இதான் தாசில்தார், இருந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு கட்டி கிட்டத்தட்ட 9 நாட்கள் போராட்டம் நடத்தணும். ஒரு நாள் பாட்டில தொங்க விடுவோம், ஒரு நாள் அப்படியே கோட்டர் பாடையில படுத்துருக்க மாதிரி வச்சிருப்போம். ஏதோ மக்கள் என்கரேஜ் பண்ணணும்ல, நம்ம மக்கள் தான் சோர்வா இருக்கணும். ஏன்னா தினம் சீரியல் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தப்பா மக்கள், இப்படி சோகத்துல உட்காந்து முடியுமா? நம்ம ஆம்பளை சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருந்த மக்கள், அவைகளுக்கு வந்து சரக்கு வாங்க முடியுமா? இவங்களை கட்டுறதுக்கு தானே ஒரு பாடுபட்டு ஒரு கதையை திரட்டி டெய்லி 9 நாளுக்கு அப்புறம் எங்களாலே முடியலங்கிற ஒரு மனநிலை வருவது. சாகுமுறை போராட்டம் தொடங்கி நானும் என் தம்பி கிருஷ்ணகனியும் தண்ணி குடிக்காம உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொல்லி முதல்ல தொடங்கணும்.
காவல்துறை கூட வாய்ப்புல சும்மா நடிக்காதீங்க தலைவா அப்படின்னாங்க. எனக்கு இயல்பாவே தேநீர் குடிக்கிற பழக்கம் கிடையாது, அதனால அது பெருசா நினைக்கல. அப்படியே மெயின்டைன் பண்ணா 2 நாள் முடிய போகிற போது அது கொஞ்சம் அச்சமாயி அப்புறம் சப் கலெக்டர் வந்து சொல்லி அப்புறம் கலெக்டர் இருந்து ஆர்டர் ஆகி 11ஆவது நாள் அந்த கடை இழுத்து மூடப்பட்டது. இன்னைக்கு 7 வருஷம் ஆச்சு. பூச்சாண்டி வருது இன்னும் சொல்லிட்டே இருக்காங்க. திருப்பி வந்து கடை வந்துருங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, அந்த ஒரு கடை அடைச்சோம் என் தாலுகால. இதுக்கப்புறம் ஒரு கடை கூட எனக்கு பார்க்கவே முடியும். வாசல்ல ஒரு கடை இருக்கு. ஏசி மாசம் பேசுறாரு, ஒரு கடை தலைவா என்னதுல மானங்கட்ட கேள்வி கேட்கிறாங்க. நம்ம தாலுகா 2 கடை தான் இருக்கு, நீங்க பார்த்துதான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. காவல்துறை கேக்குது, மதி இது மாதிரி வீட்டு விற்கிறாங்க மதி, ரொம்ப சங்கடமா இருக்கு, நீங்க என்னன்னு சொல்லுங்க. நான் காவல்துறையிட்ட ஒரு அக்கா தான். அப்ப நான் கேட்டேன், ஏங்கா நீங்க ஒரு பொம்பளை, நான் கடையை அடைக்கணும் போராடுறேன், நானே ஏன்ட்டு வந்து கடையை திறக்கணும்னு சொல்றீங்களே. அதாவது எப்படின்னா இந்த வீட்டுல விற்கிறாங்க, இந்த வீட்டுல விற்கலையா, இந்த வீடு நடிச்சு இந்த வீடு தட்டினாங்களாம், அவங்களுக்கு மானக்கேடாயிடலாம். அப்படியே வந்து மனு கொடுக்கலாம். பக்கத்து வீட்டுல விற்கும் போதெல்லாம் மானக்கேடாகலையா, கதவை தட்டும் போதுதான் மானக்கேடாயிடலாம். நாங்க தெருவில் ஆம்பளே இல்லையா, ஏன்னா 12 மணிக்கு மேல அடுத்த எப்படிங்க வருவியா, கேட்டு விட வேண்டியதான். இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு மதி, சட்டம் ஒழுங்கே சிக்கலாது, என்ன பண்ணலாம். நான் தான் கேட்டேன், சரிங்க இன்னைக்கு சாரா கடை திறந்துடலாம், நாளை கஞ்சா ஒரு வேலை மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல தான் இருக்கு, கஞ்சாவா குடிச்சுக்கிட்டே கஞ்சா குடியா அலைகிறாங்க, ஒரு கடையை திறந்து விட்டாங்க. சரி 2யுமே குடிச்சாங்க. இப்ப இவ்வளவு குறைஞ்சிருக்கும் போதே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி ஒரு 2யும் திறந்து விட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நிலையாகி போச்சுன்னு சொல்லிட்டு பாம்பே மாதிரி ஒரு வீடு திறந்து வச்சிருவோம். தம்பி அவங்க வாட்டுக்கு பிரச்சனை இல்லாம குடிக்கிற இடத்துக்கு இப்படி போன மாதிரி இப்படி போயிட்டு வந்துட்டா. அந்த அக்கா, தம்பி நீங்க ரொம்ப பேசுறீங்க, நியாயமா தானே பேசுறேன், இந்த பாட்டு தம்பி நான் கரெக்டா தானே பேசுறேன், வேற ஒண்ணு தப்பா. அப்ப நான் கடை அடைக்கிறேன்னு சொல்லி ஏன்ட்டு வந்து கடையை திறக்கணும்னு கேட்டா நான் கேட்பேன்ல. சட்டத்தை காப்பாற்ற நீங்க விக்கிறவன் தடு. நல்ல சாராயம் நீ சொல்றது கள்ளச்சாரம் நான் மூடிட்டேன், விக்கிறது கள்ளச்சாரம் தடுக்க வேண்டியது ஓம் இருப்பா எம் இருப்பா, அரசாங்கத்தோட பொறுப்பு தானே. ஏன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் குடி செத்து போயிட்டாரு, என்ன பண்ணீங்க? வித்தவனுக்கு 10 லட்சம், செத்தவனுக்கு 10 லட்சம். விளங்கும் அந்த நாடு. கேட்டா வித்தவனுக்கு புள்ள இருக்குதுல்ல, அடிங்க ஐயா, எவ்வளவு பெரிய அறிவாளி இவங்க அமைச்சர். யோசிச்சு பாருங்க, வித்தவன் பிள்ளைக்கு வித்தவனுக்கு புள்ள இருக்குதான். நாட்டுல அதை கட்ட பேசுவதில்ல, சட்டம் சொல்லுங்க இது நல்ல சாலை இல்லைன்னு சொல்லி. எது நாம படையில இருக்கக்கூடிய அந்த கல்லை இது நல்ல சாராயம், அப்படி நல்ல சாராயம் கிடையாது, கலப்படங்குது. அப்ப நீ கொடுக்கறது தீர்த்தமா? எங்க அண்ணா தான் கேட்டார், நீ கொடுக்கறது தீர்த்தமா? எங்க கல்லு குடிச்சு எவங்க ரோட்ல சட்டை இல்லாம கிடந்தான், வேட்டி இல்லாம எவன் கிடந்தான், இல்ல கல்லு குடிச்சு எவன் செத்து போயிட்டான், இல்ல கல்லு குடிச்சு எவன் வேலை செய்ய முடியாம கல்லா குடிச்சு உடம்பெல்லாம் அப்படி நோய் போச்சு அப்படின்னு எவன் என்ன? இப்ப சாராயம் குடிச்சு அப்படியா இருக்காங்க? எவனாவது நல்லா ஸ்டடியா இருக்க முடியுதா? ஒரு 5 வருஷம் தொடர்ச்சியா சாராயம் குடிக்கிறவங்க பாருங்க, ஐயோ எப்ப பாடியில போவானோ அப்படிங்கிற மாதிரியே இருப்பான். சரக்கு அப்படிதான் இருக்குது. அப்ப அது மோசம் இல்ல, அதை தடுக்கணும்ல. அப்ப இவர்கள் தேவைக்கு என்ன இருக்குதோ, ஏன்னா கல்லு யாரு காய்ச்சுவா? கல்ல அவங்கவுங்க பணமரம் வச்சிருக்கவங்க அவங்கவுங்க ஏறி காய்ச்சிருவாங்க. அங்க பதினி இருக்குது, கக்கன் இருக்குது, என்ன போயிடும். ஆனா சாராயம் ஃபேக்டரியில இருந்து வாங்கணும். ஃபேக்டரி இவன் வச்சிருந்தாலும் சரி, அடுத்த வச்சிருந்தாலும் கமிஷனோட சரக்கு இறக்கலாம். இப்ப போய் சரக்கு வாங்க இடத்துல சொல்றாங்கல்ல, தம்பி எல்லாம் பேசுறீங்க, பாட்டில 5 ரூபா கூட வாங்குறாங்க, அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்படி நம்மால் யாரு? மது பிரியர்கள், குடியாரங்க போச்சுக்கிறாங்க, கொலைகாரர்கள் வருவாங்க, எங்களை கொலைகாரன் சொல்லுவாங்க, கோபத்தில் புத்தியவர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டு பெயர் சொல்லாதீங்க, தேவைக்காக எடுத்துக்கொண்ட ஒரு சங்கம் அப்படிம்பாங்க. இது வந்து வழிமுறை இருந்த அரசாங்கம் வழிதான். மது பிரியர்களுக்காக நாங்கள் வந்து பார் திறக்கலான் இருக்கோம். எதுக்கு? 2 பொட்டுக்கடையில கொடுத்து 5 ரூபா வாங்குறதுக்கா? இந்த கடையில் இருக்கிற 1 ரூபா கப்பத்துக்கு 4 ரூபாய்க்கு விற்கிறதுக்கா? இங்க அந்த காலத்துல கல்லு குடிச்சிட்டு 5 ரூபா எனக்கு தெரிஞ்சு கப்பு, எனக்கு தெரிஞ்சு நான் 12ஆம் படிக்கிறேன், கப்பு 5 ரூபா இருந்தது. 3 கப்புக்கு மேல நீங்க எவ்வளவு பெரிய மொடா குடியா இருந்தாலும் குடிக்கவே முடியாது. ஆனா 2 சோறு தின்றலாம். அடிச்ச கல்லுக்கு ஜம்முன்னு திங்க வேண்டியதான், படுக்க வேண்டியதான், மறுநாள் வேலையை பார்க்க வேண்டியதான். இப்ப அப்படியா இருக்கு? சோறே திங்க மரம் இறங்க மாட்டேங்குது. கோட்டர் அடிச்சு குப்பரை விழுந்தா கோட்டர் என்ன சாணி தண்ணி மாதிரி இருக்குது அப்படிங்க. ஏன்னா சரக்கு அவ்வளவு கம்மி ஆகிட்டே இருக்கு. இப்ப ஃபுல்லா ஆகி போச்சு. 200 ரூபாய் சம்பளம் வாங்கின இடத்துல வீட்டுக்கு மிச்சம் கொடுத்தா எனக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்கியோ வீட்டுக்கு காசு மிச்சம் கொடுக்க முடியல. ராத்திரி ராஜாவா இருக்கா, காலையில பிச்சைக்காரன் ஆயிரம். அண்ணாச்சி கடை டீ பீடிக்கு இப்படியே நிக்கா, எவனா தருவானா ஒரு டீ வாங்கி. என்ன பரம்பரை? ராஜ பரம்பரை. டீக்கு பிச்சை எடுக்குது காலையில. ராத்திரி யாரும் தெரியுமில்ல அப்படின்னு வந்து நிக்குது. உள்ள கருணாநிதி ஸ்டாலின் குதிக்கிறாங்க, தங்கட்டு இந்த மாரியாத்தா ஆட்டம் போட்ட மாதிரி குதிக்கிறாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தன்னோட சுயத்தை இழந்து சுயமரியாதை சொல்லுவோம்ல, வெட்கத்தை விட்டுட்டு ஒருத்தர் பிச்சை கட்டி நிக்கிறாங்க.
இப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? பேருந்து நிலையத்துல போய் நிக்கும் போது, எங்கேயாவது கூட்டத்துக்கு போய் நிக்கும் போது ரொம்ப நல்லா தான். புதுக்கோட்டை போயிருந்தேன். புதுக்கோட்டையில தொடர் வண்டிக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப எப்படி நின்று டிக்கெட்டுக்கு ஒரு 13 ரூபா குறையுதுங்க. 13 ரூபா குறைஞ்சா டிக்கெட் இருந்தான். 13 ரூபா அப்புறம் எடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து, தம்பி இது மாதிரி 10 லட்சம் வாங்கிட்டா சும்மா இருக்கா அப்படிங்க. அவன் கோட்டுக்கு 10 ரூபா வாங்கிருக்கும் போது இருக்கு. நம்ம என்ன இப்ப நம்பி கொடுக்கறதா? உண்மையில யாரும் 10 ரூபா குறையுதுன்னு கேட்டா கூட சரக்கடி பாடம் அப்படின்னு நமக்கு தோணுது. நிஜத்திற்கு உதவி செய்து கூட நம்மளால முடியாம போயிருச்சு. அப்படி உதவி செஞ்சு ஒருத்தர் கெடுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வே ரொம்ப சங்கடமா இருக்குது. நான் என் நண்பர் நீ எதுக்குனாலும் காசு கேளு, இந்த பீடி வாங்குறதுக்கு, சீட்டு வாங்குறதுக்கு, சரக்கு வாங்க பேச, அப்படி ஒரு நட்பே எனக்கு தேவையில்லை. நாங்க ஊர்ல இன்னைக்கு எவ்வளவு கல்யாணம், காது குத்து, சடங்கு, அது இது, நண்பர்கள் கூட்டம் மாதிரி அப்படி குனிஞ்சு வேலை செய்வாங்க. முடிச்சோன்னு வீட்டா வச்சோம், ஏப்பா அந்த பேர்ல ஏதாவது கவனிச்சு விடுங்கப்பா, 2 நாளா வேலை பார்த்து தவிக்காங்க. என்ன கவனிக்க? அவங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க எல்லாருக்கும், வேற என்ன சோத்தை போட்டு அனுப்பு. இல்ல இது 2 நாளா ஓடி ஆடி அப்புறம் மத்த நாள் உட்காந்துட்டு வயசுல வந்து வீட்டுல உட்காந்துருந்தாங்களா எப்படி? அப்ப நம்ம அக்கறை. எங்க மாமா கேக்காருங்க, அவன் என்ன சரக்கு பீர் கூட அடிக்க மாட்டான், என்ன பீர் என்ன சோற ஆகிட்டாங்களா, குடிக்க மாட்டேங்கிற நம்ம மறுக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், குடிக்கணும்னா என்ன ஆதாரம் காட்டலாம்? இந்த குடிக்கலாம், குடிக்கலன்னா எப்படி ஆதாரம் காட்ட? நீ நிறுவி குடிக்கலன்னு அப்படிங்க நம்மள வந்துக்கிட்டு. ஒரு இளைஞன் குடிக்க மாட்டான் அப்படின்னா நம்பதுக்கு இந்த மக்கள்கிட்ட யாரும் இல்ல. இவ்வளவு வயசாகி போச்சு குடிக்காம இருப்பியான், அது இருக்க வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த சமூகத்தை குற்ற சமூகமா மாத்தி நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து நாம எல்லாம் சரியா பேசணும்னு வச்சுங்க. யாரா நீ நேத்து வரைக்கும் எப்படி இருந்த, என்ன யோக்கிய மாதிரி நீங்க உன பத்தி எனக்கு தெரியாதா? இந்த சிக்கல் இருக்கு பாருங்க, அதனாலதான் போராட்டத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. நேத்து வரைக்கும் நீ என்ன இருந்த, என்ன பண்ண, இதுல அவன் கோரிக்கை என்ன பண்ண தெரியுமா? இப்ப போய் ஒருத்தர் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அருணாச்சலம் வந்துங்க அந்த பாம்பேக்காரர் தானே, எனக்கு பேர் கூட தெரியாது அவன் சொல்லுவான் நம்மகிட்ட. அவர் ஒரு தடவை வந்து என்ன மாம்பேல இருந்து போன் பண்ணிச்சு, அந்த சேட்டன் ஊருக்கு வந்து என்ன பார்த்துச்சு, 1 லட்சம் ரூபாய் கேட்டாரு, நான் 50,000 ரூபாய் கொடுத்தேன், அதனால கோச்சுக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அம்மால நம்பிடுவாங்க. அதான பார்த்தேன், உனக்கு மட்டும் எப்படி உறுத்துச்சு, நமக்கு உறுத்தாத உறுத்து, நம்ம நம்பரை விட்டோம்ல என்ன. அப்ப இப்ப எல்லாம் வந்தாலும் காசு வாங்கினா காசு வாங்கினா காசு வாங்க, இந்த காசு வாங்கினதுக்கு போறாங்க. மானையன் இருக்குல்ல, உன்னை கை நீட்டி காசு வாங்கிட்டா எப்படி வந்து போராடுவான்? அப்ப என்ன அர்த்தம்? நமக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துவதற்கு எவனாவது கேட்டாலும் நான் ஜாரா கடை மூடிட்டேன், இன்னை வரைக்கும் 6 லட்சம் ரூபாய் வந்திருக்குங்க, எனக்கு வந்து சேரல, வருஷம் 8 ஆகி போச்சு. வருஷம் நான் 2 தேர்தல் தேர்தல் வந்திருக்குன்னு பாக்க, இந்த படத்துல சொல்ற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் தேர்தல் ஓட்டு போட போனாரா, போட்டுட்டு வாசலே நின்றுறாரு. நம்ம அண்ணன் ஒருத்தன் போலீஸ் என்னங்க காலையில 10 மணிக்கு ஓட்டு போட வந்தீங்க, 3 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போல, இல்ல என் பொண்டாட்டி செலத்தாயி ஓட்டு போட வரேன்னா அதான் அவளை பார்த்துட்டு போயிடலாம் நின்றுருக்கேன் அப்படின்னு இருக்காரு. உன் பொண்டாட்டி வீட்டுல பாக்குறாங்க, பூத்துல வந்து பாக்குறாங்க, இல்லைங்க அவன் செத்து 15 வருஷம் ஆச்சுங்க, ஓட்டு போடும்போது மட்டும் கரெக்டா போட்டு போயிட்டா போயிடுறா, வீட்டுக்கு வர மாட்டேங்க, இந்த மாதிரி கைங்களும் புடிச்சிருந்தா நின்றுகிட்டு இருக்க, அவ கள்ள ஓட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. எப்படி பொண்டாட்டி பேர்ல கள்ள ஓட்டு போட்டு அந்த மாதிரி இவன் என்னையா சொல்லிட்டானா அதை நம்பிட்டா மக்களை திசை திருப்பிடலாம். நம்ம கிட்ட இருக்க ஒற்றுமையை குலைச்சிட்டோம்னா எதை வேணாலும் சாதிச்சிருவாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு தனி முதலாளி இங்க இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தையும் கையில வைக்கிற அளவுக்கு காசு வருதுன்னா அந்த குவாரி எவ்வளவு விலை மதிப்பு மிக்கதுன்னு நினைச்சு பாருங்க. அந்த குவாரி உங்களுக்கு கல்லு அப்படியே அவனுக்கு பணம் கொளிக்கிற என்ன சொல்ற பணம் மரம் மாதிரி ஒரு லாரி அப்படி போச்சுன்னா அவ்வளவு காசு வந்து நிக்க போகுது. அப்ப அதை விட்டுருவானா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா? அப்ப நம்ம போராட்டம் எவ்வளவு வலுவா இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அவன் எவ்வளவு தூரத்துக்கும் போகும்போது நாமளும் எவ்வளவு தூரம் நாளானாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும், எவ்வளவு நாளானாலும், எவ்வளவு மாதமானாலும் குவாரியை எடுக்காம இங்க இருந்து ஓட மாட்டோம் அப்படின்னு நம்ம நிக்கணும், ஒற்றுமை நிக்கணும். இருக்கு சட்டம் இருக்குது, கண்டிப்பா சட்டத்திலே ஓட்டம் இருக்குது. ஆனாலும் சட்டம் தான் நமக்கு நம்ம சாதாரண மனிதர்கள் நீதிமன்றத்தை நம்பணும். ஒரு சில நேரங்கள் நீதிமன்றம் தப்பு நடந்தா கூட, நேற்று தினம் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் பாத்தீங்களா, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணை வந்து சிக்கல் ஏற்படுத்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த பெண்ணுக்கு எஃப்ஐஆர் போட்டுறாங்கல்ல, அந்த பெண்ணு மேலதான் தப்பு இருக்கு. 8 மணிக்கு மேல அந்த பொண்ணு எதுக்கு அப்படி போய் இருந்துச்சாங்க, அந்த வரண்டாக்குள்ள போனதான் தப்பு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்க. நீதிமன்றம் சொல்லுது, பாதிக்கப்பட்ட பெண் மீதே பாதிக்கப்பட்ட பெண்ணு தான் காரணம் கூறப்பட்டு நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பார்த்து காரி துப்பி, யார தமிழ்நாட்டு காவல்துறை காரி துப்பிருச்சு. நீங்க தமிழ்நாட்டு காவல்துறைன்னா நம்ம ஆளெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒருத்த மருத்துவமே கிடையாது. தமிழ்நாட்டு காவல்துறைக்கு மந்திரி யாரு? மந்திரி யாரு? என்ன இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? என்னுடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகி போய்விட்டது.
தமிழ்நாட்டு காவல்துறை மந்திரி யாரு? முதலமைச்சருங்க. இந்த கோணவாயம் பேர் சொல்றதுக்கு இம்பிட்டு நேரம் யோசிக்கிறீங்க. என்னங்க நீங்க போவாங்க, இதுக்கு நான் அங்க இருந்து கிளம்பி வர வந்துட்டேன். கேஸ் போட்டாலும் பரவாயில்ல. என்ன இருக்கு அதை விட மானங்கிட்ட கல்வி யூடியூப்ல இருக்கிறாங்க. நம்ம அப்படியா பேசிட்டு போறோம்? என்னென்ன பேச்சு ரோட்ல கேட்க முடியாதெல்லாம் யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு அதுக்கு நம்ம கவிதை இருந்தாலும் எழுதிக்கு போறாங்க. அது வேற விஷயம். நம்மளாம் போட மாட்டாங்க, வளர்ந்துருவோம்ல. நாம் தமிழ் சொல்ல மாட்டோமே, அடிச்சு கூட கேட்பாங்கடா அப்பயும் நாம் தமிழ் சொல்லிடாத சொல்ல. நாம் தமிழ் இருந்து 3000 பேர் சேர்க்கிறாங்க. அந்த கதையை முடிச்சிடறேன். முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காவல்துறை அமைச்சர். அப்ப சுப்ரீம் கோர்ட் யார காரி துப்பி இருக்கு? ஸ்டாலின் மூஞ்சில தான் காரி துப்பி இருக்கு. அவர் வந்து நாஞ்சில் சம்பத்து மாதிரி துப்படா தொடச்சுக்கிறேன் அப்படின்னு உயிரோட இருக்காங்க. நம்ம மானம் உள்ளவங்க, அவன் மானம் கட்டவங்க. சரி விடுங்க, இருந்துட்டு போறாங்க. அப்ப என்னன்னா, யார் மீது குற்றம் இழைக்கப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ, குற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்ப நீதிமன்றங்களும் ஒரு சில நேரங்கள் நல்ல செய்யறதுக்கு தயாரா தான் இருக்குது. இப்ப அந்த மாதிரி நம்ம நீதிமன்றத்தில் நம்ம தொடர்ச்சியா வழக்கு தொடுத்து நிற்கும் போது எத்தனை சிக்கல் வந்தாலும் நம்ம நீதிமன்றத்தில் நம்மளுடைய வழக்கறிஞர்களை வச்சு நியாயத்தின்படி நம்ம இருக்க சான்றுகளின்படி இந்த அரசு கொடுத்த நமக்கு ஒரு சட்டம் ஒன்று பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. இத்தனை கிலோமீட்டர்ல என்ன இருக்கணும், இது இருக்கக்கூடாது, குடியிருப்பு பகுதியில் என்ன இருக்கணும், இருக்கக்கூடாது, நீர்நிலை பகுதியில் என்ன இருக்கணும், இருக்கக்கூடாது, இத்தனை மணிக்குள்ள இத்தனை வெடிச்சத்தம் கேட்கணும், கேட்கக்கூடாது, இப்படி ஒரு அளவுகோல் இருக்கு பாத்தீங்களா? அந்த அளவுகோல் எல்லாம் வைத்து இன்னும் சொல்லப்போனா மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன மாதிரி 10 டயர் உள்ள வண்டி எல்லாம் ஓட்டக்கூடாது, கிராம சாலையாது, நகர சாலையாது, புறவழி சாலையாது, அந்த சாலை வழியாக எந்த வண்டி எல்லாம் போல நமக்கு ரூல்ஸ் நிறைய இருக்கு. இவெல்லாம் நம்ம கண்டுக்கல, அவ்வளவுதான். கண்டுக்கலங்கிறனால இங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் தெரியாதவங்க கிடையாது. நாங்க அதனாலதான் நாம் தமிழ் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், அடிப்படை சட்டத்தை சொல்லிக் கொடுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவனுக்கு உரிமை தெரியணும், அடிப்படை சட்டம் தெரியணும். நீங்க போய் எங்கேயாவது போய் பேசும்போது சொல்லுங்க, சொல்லுவாங்க என்ன எங்கிட்ட சட்டம் பேசுறேன் அப்படின்னு கேட்கறாங்கல்ல, ஏன் சொல்லுங்க? இது வரைக்கும் யாரும் அப்படி சட்டம் பேசுற? சட்டம் பேசணும், பேசுறதுக்கு தான் சட்டம். எது சட்டம் தான் நடவடிக்கை இருக்கு. அந்த சட்டத்தை சுட்டி காட்ட வேண்டியது நம்ம தானே. அப்ப அடிப்படை சட்டம் நிறைய தெரிஞ்சிருச்சுன்னா நீதிமன்றத்தில் நாமளும் போய் கேள்வி எழுப்பலாம். நம்ம வழக்கறிஞர்கள் இன்னும் கொஞ்சம் அறிவார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா இந்தியா முழுமைக்கும் என்னென்ன இது மாதிரி நடந்திருக்கு, குவாரிகள் என்னென்ன பிரச்சனை வரும்போது என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அந்த மேற்கோள் காட்டி நாம விடுதலை நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு சூழலை கண்டிப்பாக இந்த ஓடக்கருத்துலுக்கு பெட்டியோட இந்த கல்குவாரியை மூடுவதற்கு நாம் தமிழர் கட்சி கட்டாயம் உங்களோட துணை நிற்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம விளையாட்டு சும்மா மேடை பேசுறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் சொன்ன சாராய கடை ஒரு சாம்பிள் உங்களுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு எங்க ஊர்ல செங்கச்சுள்ள கிட்டத்தட்ட 48 சுள்ளையை மூடி வச்சிருக்கோம். எங்க ஏரியாவில் எங்களை பார்த்தாலே எப்படா இவங்களை சாவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் வைத்தியத்தில் வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். சுள்ளையில இருந்து அவன் கோடி 70 லட்சம் ரூபாய்க்கு இடம் மட்டும் குத்தகை எடுக்கிறாங்க. 70 லட்சம் ரூபாய்க்கு இடம் குத்தகை எடுக்கிறான்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சுள்ளையில இருந்து எவ்வளவு சம்பாதிப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் எங்கெல்லாம் பார்த்தா அவனுக்கு வயிறு எரியுமா தெரியாதா? இவங்க 1 ரூபா பேனால எழுதி நம்மளை சாத்தி விட்டு போயிறாங்க அப்படின்னா கடுப்பாகுமா? ஆகாதா? ஆனால் அந்த சுள்ளையில் இருக்கிற மண்ணை திருறதுனால எனக்கு அங்க சுள்ளை எரிய விடுறான் பாருங்க, புகை என் பிள்ளைகளுக்கு புற்றுநோய் வருது. நான் ஏஞ்சிக்கிறதா பார்க்க முடியும். நீ ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்காக என் அடுத்த தலைமுறை நான் பாதிக்க விட முடியுமா? அப்ப எங்க மண்ணில் இன்னைக்கு இந்த வட்டம் குவாரியை மூணதுக்கு அப்புறம் தாங்க சிவையில அதிகபட்சம் மழை பெஞ்சிருக்கு. இந்த மழையில யார் இதை? அரசாங்கமே சொல்லுது, அரசாங்கமே சொல்லுது. அப்போ ஒரு ஒரு மண்ணோட வளம் பாதுகாக்கப்பட்டாலே அந்த இயற்கை என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எதை இழந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் இந்த குவாரியை நம்ம பாதுகாக்கலாம். நாம் இந்த கட்சி தொடர்ச்சி அவங்களோட பயணிப்போம். நீதிமன்றத்தில் சரி, மக்கள் போராட்டம் சரி, கவனம் ஒண்ணு ஒற்றுமை. எங்க போனாலும் ஒருத்தர் தான் பேசணும், எல்லாரும் பேசிடக்கூடாது. ஏன்னா நம்ம வாய் அப்படிதான் எல்லாம் டப் டப்னு வந்துடும், வாய் சொல்ல ஏதாவது வாயை விட்டுருவோம். எங்க போனாலும் ஒற்றுமையோடு இருக்கணும். ஒருத்தர் நாம இங்க உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும், இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அங்க போய் ஒரு ஆளை மட்டும் பேச விடணும். அப்பதான் அந்த பேச்சுவார்த்தை சும்மா இருக்கும், சரியா இருக்கும். உள்ளூர் அதிகாரியோட நமக்கு சண்டையே வேண்டாம். மனசுல வச்சுக்கோங்க, இது மலையாளத்துக்கார போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து தமிழர், விஓ தமிழர், ஆர்ஐ தமிழர், தஹசீல்தார் கமிஷன் வாங்கியிருக்காங்க, வாங்கல, அதெல்லாம் விடுங்க. ஏன்னா இந்த சிஸ்டமே சரியில்லை. இந்த அரசாங்கமே அப்படிதான் இருக்கு. அமைச்சர் வாங்கி கே சார் எங்க இருக்காரு? அமைச்சர் கே சார் எங்க இருக்காரு? விருதுநகர்ல இருக்காரு. விருதுநகர்ல இருக்கிற கே சாருக்கு தென்காசி புளியதோட போறதுக்கு, வண்டியில போறதுக்கு டெய்லி 200 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு வண்டிக்குன்னா, அவர் இங்க இருக்கிற வாங்க மாட்டாரா? எங்கே கண்காணத்துல அதுல வர அவர் உங்களுக்கு தெரியுமா? கே சார் யாருன்னு? ஒரு அம்மா போய் மனு கொடுப்பாரு, மனு வாங்கி தலையில டொங்கி நடிச்சாரு, அவர் தான் கே சார். என்ன அமைச்சர் என்னையா அடிச்சிட்ட செல்லமா எங்க சித்திய திட்டினார். ஐயோ, அந்த சித்தியும் பேட்டி கொடுச்சு, எங்க அக்கா மகன் பாசமா கொட்டிட்டு போயிட்டாரு. சரி, அவார்டு மனுவாடு அதை மாட்டலாத்து பேர் தேவை, நம்ம என்ன பண்றது? அதனால முடிஞ்சு போச்சு. அப்படி அங்க KNR ஒருத்தர் இருக்காரு, யார் தெரியுமா?
கட்சிக்காரனே குடத்தை வச்சு எடுத்தாருல அவர் தான் KN நேரு. அவங்களுக்கு வரலாறுலாம் நிறைய இருக்குது, நமக்கு மறதி தான் ரொம்ப இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போடும்போது மறந்து போயிடும். ரொம்ப புத்தனா போய் அப்படி போய் இருக்கட்டும் என்ன இருந்தாலும் உதயசூரி மாதிரி வர முடியுமா, என்ன இருந்தாலும் ரெட்டலை மாதிரி வர முடியுமா, அது நம்ம மேல கொட்டாலும் நமக்கு ஞாபகம் இருக்குமா, இருக்கிறது இல்லை. அதுதான் சிக்கல். இந்த மறதியில் ஒண்ணு இப்ப நாங்களே கட்சி தொடங்குறீங்க நினைக்கிறீங்க, இந்த மறதியை மறுபடியும் அழிச்சு நினைவூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க கட்சி தொடங்கி இங்க வந்து நிக்கிறோம். ஏன்னா வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கேள்வி கேட்கிற வாய்ப்புங்க. இங்க நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக, இங்க நடக்கிற தவறுகளுக்கு எதிராக, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எதிராக நடக்கிற திட்டங்களுக்கு எதிராக பேசுவதற்கும் குரல் எழுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. நீங்க எங்க போய் முழங்காட்ட வேண்டாம், இப்படி என்ன மாதிரி பேச வேண்டாம். இப்ப என் பேரை புடிச்சிருவாங்க, இவன் தான் பேசியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடும், கேஸ் போட்டுருவாங்க, உள்ள போட்டுருவாங்க, எந்த பயமும் வேண்டாம். ஓட்ட மட்டும் போட்டுவாங்க, மாறிடும். எவன் மீது கோபம் எழுப்பினீங்களோ, எவன் வேண்டாம் நினைச்சீங்களோ, நீங்க போடுற ஒரு ஓட்டு அவன் அந்த இடத்துல தூக்கிறோம். நீங்க நினைக்கலாம் நம்ம போடுற ஒத்த ஓட்டுனா ஒரு ஓட்டா போட்டா தான் 100 ஓட்டு வந்து சேரும். உங்க வீட்டுல நம்ம பிள்ளைங்க கோலம் போடுறதுல 100 புள்ளி கொண்ட கோலம் போடுறாங்களே, தப்பு 100 கையா இருக்கு. 100 புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு புள்ளியா வச்சுதான் 100 புள்ளி வந்து சேரும். அப்ப எது ஒன்றுமே தொடக்கம் முதல்ல இருந்தா தொடங்குது. நான் சரியா இருப்பேன், நான் ஓட்ட மாத்தி போடுவேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, எல்லோரும் அந்த சிந்தனைக்குள்ள போய் விழுந்தீங்கன்னா அந்த மாற்றம் தானே வந்துடும். காசு கொடுப்பான தம்பி என்ன பண்றது? இப்ப ஈரோடு போயிருந்தேன், ஒரு அம்மா சொல்லுது, தம்பி நான் துண்டை வைக்க கொடுத்துருக்குமா, உங்களுக்கு விவரம் தெரியல தம்பி, ஏன் என்னங்கம்மா அப்படின்னு அந்த ஊருக்காரையும் பேசுவோம். அப்படின்னு ஏங்கம்மா என்னங்கம்மா அப்படின்னு, இந்த கோழி குஞ்சு அந்த கோழி குஞ்சை பிடிக்கணும் தம்பி, அப்படி கொஞ்சம் இறைய தூக்கி போட்டு தம்பி, அப்பதான் புஸ்கன் பிடிக்க முடியும். நீங்க கோழி குஞ்சும் கிடையாது, நான் கோழி பிடிக்கிற திருட்டு பேரும் கிடையாது, அதனால இறையெல்லாம் போடும். புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, ஓட்டு வாங்கன்னா அப்படி கொஞ்சம் பசையத்தை காட்டுங்க, நீ வெறும் பேப்பர் தூக்கி போடுற, காந்தி தாத்தா தூக்கி போட அப்படின்னு சொல்ல வருது. அதாவது நீங்க கோழி குஞ்சு கிடையாது, நான் திருட்டு பேரும் கிடையாது, அவன் பின்னாடி வரான் திமுக, அவன் தான் கோழி குஞ்சு இற போடுறவன். நம்ம அப்படி இல்ல, கோழியை காப்பாத்துறவன் யாரு? நாம கோழியை வளர்ப்பு முறையை காப்பாத்துறவன், அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்கிறவன். அப்ப வயசுல மூத்த அம்மா நமக்கு பாடம் எடுக்குது, எப்படி கோழி வளர்க்குதுன்னு. என்ன பண்றது, அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த மருத்துவர் சொன்னார்ல, 1000 ரூபாய் எங்க அடேங்கப்பா ஸ்டாலின் திட்டாத திட்டு, பொங்கலுக்கெல்லாம் செத்து பழச்சிட்டார் ஸ்டாலின் எல்லா வீட்டுக்குள்ளே. என்னன்னு பார்த்தா ஒத்த கரும்பு அது கணக்கு போட்டு 135 ரூபா கொடுத்துருக்கான். 135 ரூபா ஏன் வாங்காம இருக்க வேண்டியது வீட்டுல வந்து? அந்த 135 வாங்கிட்டு வந்தானே கணக்கு போடுறேன். நாம தமிழர்கள், நல்லா பாருங்க, நாம தமிழர்கள் உலகத்திலேயே நாம பிறப்பு நாளுக்கு பொங்கல் கொண்டாடுறோம். அதுல மறுநாள் நாம உழவு வேளாண், நம்ம குடிகள் எல்லாமே நம்ம சாதியில தாண்டி நம்ம உழவர்கள் வேளாண் குடி, நம்ம வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுற மாட்டுக்கு விழா எடுக்கிற ஒரு சமூகம் இருக்குன்னா உலகத்திலே அது தமிழ் சமூகம் ஒண்ணு மட்டும்தான். அப்படி ஒரு பேர் திருவிழாவை கொண்டாடுற நம்ம அந்த நாள்ல புது பொங்கல், நம்ம நெல்லுல நம்ம நிலத்துல விளைஞ்ச நெல் எடுத்து புதுப்பானை வாங்கி நாட்டு விளைவிச்சு பொங்கல் கொண்டாடுவோம் தெரியுமா? அதுக்கெல்லாம் ஐயர்லாம் தேவையில்லைங்க. நீங்க சொன்னாலே பொங்கிரும். அடுப்புக்குள்ள தீய மட்டும் வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, பொங்கலோ கல்யாணத்துக்கு கூட்டு வந்து ஐயர் ஓதனாத்தான் தாலி கட்ட முடியும், சடம் கட்டு அடி வந்து புகைய அள்ளி போட்டதான் பொண்ணு பெரிய மனுஷி ஆகும், அப்படிலாம் ஏமாத்துக்காரெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க சட்டியில அரிசியை போட்டு சர்க்கரையை போட்டு கீழே கம்ப நீட்டி தீய வச்சு கொஞ்ச நேரம் குத்த வச்சு உட்காந்து வச்சுக்கோங்க, அது வாட்டுக்கு பொங்கிடும். பொங்கலோ பொங்கி தள்ளிடும். அப்புறம் ஐயர் வந்தா தான் பொங்குவேன், பூணூல் போட்டா தான் பொங்கல், சட்டி மூடிக்கலாம் இருக்காரு. அதனால பத்தி நினைக்க வேண்டாம். அப்படி நம்ம பொங்கல் அவ்வளவு அழகா கொண்டாட நம்ம பொங்கலுக்கு இன்னைக்கு யார் அரிசி தருவா, யார் சக்கரை தருவா, யாரு கருண்டு மூல கரும்பு கொடுக்காங்க, அதுக்கு சண்டையே பார்க்கணும். அது என்ன எனக்கு தண்டை கொடுத்துட்டீங்க, என்ன எனக்கு முனிய கொடுத்துட்டீங்க, ரேச கடைக்காரன் செத்த அன்னைக்கு மட்டும் அவன் வருஷம் மாசம் போடும்போது 2 லிட்டர் மண்ணெண்ணெய் கலந்துட்டான், சண்டை கிடையாது. இங்கிட்டு வந்து எடுவட்டவே அள்ளியா போடுறான், வேற 4 வேலை உள்ள விட்டுக்கிட்டு அமுக்கிறான். எம்பிட்டு என்ன போச்சு, எங்க தெருக்குள்ள வந்து அதுத்தாப்புல பேச முடியாது, பேச மாட்டான். அரிசி குறைஞ்சிரும், இங்கிட்டு கூடி ஒட்டி வச்சிருக்கான் உள்ள, நீங்க நீங்க நுழைஞ்சுக்கிட்டே இருக்கோம், தெரியும் பேச மாட்டோமே, ஒரு வார்த்தை பேச மாட்டோமே. இங்க வந்து மரத்துல தான் பேசுவோம். ஆனா கரும்புக்கு மட்டும் அங்கே இருந்துகிட்டு என்ன கரும்பு கொடுக்க, அவனுக்கு மட்டும் நீ அப்படி கொடுத்த, இவனுக்கு மட்டும் இப்படி கொடுத்த, அங்க கிடந்து பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து வந்து கொடுத்துரும். அவன் ஏன் அவனுக்கு கொடுக்கான்னு தெரியுமா, இவன் இவனுக்கு கொடுக்கான்னு தெரியுமான்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் முடிச்சு. அப்போ இப்ப என்ன போராட்டம் பாருங்களேன், எங்களுக்கு பிள்ளைகள் படிக்க வச்சிருக்க வேலை வாய்ப்பு கொடு, பரவாயில்ல. என் நிலத்தை பறிச்சு 4 மணி சாலை போட்ட எங்க வீட்டுல ஒருத்தவங்க வேலை கொடுக்குறேன், வேலை கொடு. என் பிள்ளைகள் படிப்பதற்கு நல்ல கல்வி அரசு பள்ளித்துறை இலவசமா சிறந்த கல்வி கொடு. அரசு மருத்துவமனை சரியாக கவனிக்க மாட்டேன், தனியார் மருத்துவ காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அரசு மருத்துவமனையிலே அனைத்து மருத்துவத்தையும் சுரமான தரமா கொடு. 1000 ரூபாய் ஏன் கொடுக்கல, அதுக்குதான் போராட்டம். அப்ப என்ன அர்த்தம், பிச்சையே கொடுக்கல மகாராஜா, பிச்சையே கொடுக்கல. அது படத்துல மகாராஜா தர்மபிரபு நீங்க தானே, வாங்க வாங்க வாங்க. இப்ப நம்மளாம் தர்மபிரபு ஆயிட்டோம். யாரு
அவனை கூப்பிடுற தர்மபுரம் நம்ம. அவங்க அப்பா வீட்டு காசை கொடுக்குறான் ஸ்டாலின். யாரு? கருணாநிதி வீட்டு காசா இல்ல கருணாநிதிக்கு ஆத்தா வீட்டு காசா? அவங்க கம்மாயில ஆத்துல இருந்து அந்த வாய்ப்புல முந்தானில முடிஞ்சு வச்சு அங்க போய் கடையை வச்சு கம்மாயில நாத்து காசை கொண்டு கொடுக்குறாங்க. எல்லாம் மூட்டி அவட்டு வரி பணம். காலைல ஒரு செருப்பு இருக்கு, செருப்பு தலையில் வைக்கிற எண்ணெய் வரைக்கும் ஒரு நாளைக்கு 27 பொருட்களுக்கு வரி கட்டுறோம். நாம எடுக்கிற எல்லா இடத்திலும் ஒண்ணுலயே ஒரு ஊர்ல நூலகம் இருக்கணுங்க. நீங்க வாங்குறீங்களா ஷாம்பு, சோப்பு, பருப்பு, ஆயில், எண்ணெய், ரொட்டு, நொசுக்கு எல்லாத்தையும் நூலகத்துக்கு ஒரு பண்பு ஒதுக்குறாங்க. எங்க நூலகம் இருக்கா? நூலகத்துல புத்தகம் வாங்கி வைக்கிறாங்க. போய் பாருங்க, நூலகத்துல பாருங்க. இப்ப நம்மகிட்ட வந்தா சார் நல்லா இருக்கீங்க சார், உங்களை ரொம்ப நாள் பார்க்க நினைச்சா நம்ம தம்பி மாறி பண்ணி சொல்லிவிட்டு உங்களை சொல்லலையோ அப்படி என்ன இந்த நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா புரவலர் நிதின்னு சொல்லி உங்களை இசை மதிவாணன் 1000 நன்கொடை கொடுத்தா உங்களை புரவலர் போட்டுருவோம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் புரவலர்லாம் இருக்கட்டும், போன வருஷத்துல 18000 ரூபாய் ஒதுக்கிருக்காங்க, அந்த எங்க போச்சு அப்படின்னா அது பஞ்சாயத்து தலைவர். நான் என்னன்னு கேட்டு சொல்லட்டுமா? எது வருஷத்துக்கு 20000 30,000 லட்சக்கணக்கில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நூலகத்துக்கும் நம்ம வரிப்பணத்துல இருந்து கல்விக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எங்க போச்சுன்னு தெரியல. அது எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு என்னன்னே தெரியல. ஏன்னா நமக்கு வீட்டுல 1000 வேலை இருக்கு. பிள்ளைய படிக்க வைக்கணும், பார்க்கணும், புரிதனை பார்க்கணும், வேலைக்கு வந்து கடனை கொடுக்கணும், வட்டியை கட்டணும், அது பெருத்திருக்கு, செய்முறை இருக்கு, அது இருக்கு. நம்ம வாழ்க்கை ஓட்டுறதே பெரிய சிக்கலா இருக்கு தம்பி. இதுல எங்க போய் தம்பி பார்க்க? இதுல தம்பி சீரியல் வேற பார்க்க வேண்டிய. அவ வேற மாமியாக்காரி கொலை பண்ண போயிட்டா தப்புன்னு நிப்பாட்ட. அந்த பேர் விஷத்தை குடிச்சாங்களா குடிக்கலான்னு வேற தெரியல. 7 மணி எப்படா இந்த வாட்சி கருமாந்திர வர ஓட மாட்டேங்குது, 3 நிக்கி எப்படி நாடகம் பார்க்க அப்படிங்கிற மாதிரி. என்னெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஒண்ணும் பண்ண மக்கள் அப்படிதான் வச்சிருப்பான். உங்க வேலையே பார்க்கறது உங்களுக்கு சிரமமா இருந்தா தான் பொது காரியத்துக்கு நீங்க வரமாட்டீங்க. எப்படி பொது காரியத்துக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்கன்னா அவனுக்கு வேலை இல்லாம போயிடும். அப்ப நாம நம்ம வேலை நம்ம குடும்பம் எல்லாம் போக பொது காரியத்திற்கும் நேரம் ஒதுக்கிதான் ஆகணும். நாங்க பாடம் முடிச்சோம்ல, பாபு சிதம்பரனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி எங்களுக்கு 10 மார்க் மதிப்பெண் அப்படின்னு படிக்க சொல்லி கொடுத்தாங்கல்ல. தன் சொந்த சொத்தை வித்து தன் நண்பர்கள்ட்ட காசு வாங்கி இந்த நாட்டை வெள்ளைக்காரன் ஆளுகிற போது அந்த வெள்ளைக்காரனிடத்தில் ஆட்சியின் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதும் முதல் வேலை என்ன செஞ்சா தெரியுமா? இந்த நாட்டை ஆள வந்த வெள்ளைக்காரன் எதை ஆளுகிறான் பார்க்கிற போது வாணிபத்தை கையில் எடுக்கிறான். இங்கதான் மிளகு இருக்குது, இங்கதான் இஞ்சி இருக்குது. மிளகு இஞ்சி எல்லாம் இப்ப மறந்து போச்சு, மிளகா தின்னுட்டு இருக்கோம். மிளகில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எதுக்குன்னே தெரியாம போச்சு. மிளகை இப்ப நம்ம சாப்பிட மாட்டேங்காங்க, மிளகாதான் கடிக்கிறாங்க. மிளகா நம்ம கலாச்சாரத்திலே கிடையாது. மிளகுதான் நமக்கு உணவே மருந்தா இருந்தது. இப்ப மருந்து தான் உணவாய் போச்சு. நானே மாத்திரை தூக்கி இஷ்டம் வந்திருக்கேன். பின்னாடி 2 இரும்பு போடணும். இத்தனை வருஷம் மாத்திரை எடுக்காம தான் இருந்தேன். வேற கூட்டம் இருக்கு அப்படின்னு வேற வழியே இல்லாம 2 டேப்லெட் போட்டு வாங்கி வச்சிருக்கேன். அப்ப என்ன ஆயிப்போச்சு? சாப்பிடுற உணவு இதுல வேற சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் ஏன் மாத்தி போட்ட சேர்த்துருவேன். இவன் நம்பிடுவான். மருத்துவர் எங்க மருத்துவர் ஏங்க இவர் நல்ல மருத்துவருக்கு இல்ல எப்பயுமே விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லா பேரும் நல்லா இருப்பாங்க, 4 பேர் நல்லா அப்படி 4 பேர்ல வராது. எல்லா இடத்திலும் நல்லதா இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வேகம். நம்ம ஒரு வேக ஓட்டம் ஓடுறோம் பாருங்க. அவசர ஓட்டம் ஒண்ணு இருக்குல்ல. வங்கியில போய் பணம் எடுத்துக்கிறதுக்கு வங்கியில வரிசையில் நின்னோம். காசல் எழுதிட்டு வரிசையில நிற்போம். வங்கிக்கு போனாலே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஏடிஎம் ஒண்ணு வந்தாங்க. ஏடிஎம்ல போனோம்னா சொருகுனா வந்துருந்தாங்க. அந்த ஏடிஎம்ல நம்மளால 2 நிமிஷம் நிக்க முடியல. எடுத்துட்டீங்களா மண்டைகளை மண்டையை ஓட்டான் மிஷின் உள்ள. அவன் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் முதல் வினி இருக்குள்ள. அதை உள்ள எழுதி போடுவான். ஒருத்தன் உள்ள நிற்கும் போது ஒருத்தர் வரக்கூடாது, நீங்க வந்துடாதீங்க, இவங்க உள்ள போய் நிக்க. உன்னையும் சேர்த்தா முதல் வெளியே வா. இல்ல அவங்களுக்கு தெரியுமான்னு நல்லா பண்றாங்களான்னு பார்க்க வந்தேன். ஏன்னா டைம் கலெக்டர் வேலை என்ன கையெழுத்து போட்டு வந்திருக்கு, சம்பளம் 4000 கொடுக்க போறாங்க. வரிசையில் என்ன பிரச்சனை ஆயிடும்ல. இந்த வேக ஓட்டத்துல அடுத்தவனை பத்தி யோசிக்க மறந்து போயிடும். நாம் செய்கிற வேலை நமக்கு லாபம் தருது, பக்கத்துல உனக்கு நட்டம் தருதானே பார்க்க மறந்துடும். அதனாலதான் இங்க குவாரி வருகிற போது ஏன்னா ஒருத்தன் வாங்கிட்டு என்ன என்னமா பண்றான், ஏதோ என்ன நமக்கு என்ன காசு இருக்கு, அவன் மஞ்சள் பிடிக்கான், நமக்கு என்ன இருக்கு விடு. அது ஏன் எதுக்கு அப்பவே கேட்டிருந்தா குவாரி தான் வருதுன்னு ஒண்ணு தெரிஞ்சு நீங்க அப்பவே ஒரு சோரட்டி அடிச்சு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வருமுன் காப்போம் சொன்னாங்களா, அது நடந்து போயிருக்கும். ஆனா நம்ம விட்டதோட விளைவு இன்னைக்கு போராட்டம் பெருசா பண்ணிதான் ஆகணும், ஒண்ணு கூடிதான் ஆகணும். ஆனா அப்புறம் சொன்னதான் முடியாதுன்னு ஒன்னே கிடையாது. உங்களால் முடியாது, யாராலும் முடியாது. நான் கல்லூரி போய் படிக்கும்போது முதல் வார்த்தை எங்க ஆசிரியர் சொல்லுங்க, if you can't then who can. ஒன்னால முடியாது, யாராலே முடியும். இதுதான் நம்ம மனசுல எப்பயுமே இருக்கணும். எங்களை மாதிரி ஆட்கள் வருவோம் போவோம். நீங்க நிரந்தரமா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களை நம்பி நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன்.
ஏதோ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஓட்டு தேர்தல் அதெல்லாம் ரெண்டாவது. நீங்க நல்லவங்க வேணும்னு எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க வந்து நிக்க போறோம், இல்லன்னா அடுத்த முறை வந்து திருப்பி தேர்தல் வந்து நிக்க போறோம், ஓட்டு கேட்க போறோம், உங்களுக்காக நாங்க போராடிட்டே இருப்போம். எவ்வளவு நேரம் இருக்கியா? 10 நிமிஷம். இது வாட்ச் ஓடல 3:30 இருக்கு. நீங்க மணி என்னன்னு சொல்லிருங்க. 20 நிமிஷம் இருக்கு. அப்ப எம்பிட்டு பேசலாம். சரண சரண. இந்த சட்டம் தன் கடமையை செய்யும். இல்ல பேச்சாலே வாழ்த்த நாடு இது. எம்ஜிஆர் பேசி ஆட்சி பிடிச்சாரு, கருணாநிதி பேசி ஆட்சி பிடிச்சாரு, எங்க அண்ணன் சீமானம் பேசி ஆட்சியை பிடிக்க இருக்கிற நாடு இது. ஆனா பேச்சு ரொம்ப சாதாரணம் கிடையாது. சாதாரண மக்களை கூட உசுப்பி விட்டு பூனைகளின் புலிகளாக மாற்றுகிற வல்லமை கொண்டது ஒரு பேச்சு. எந்த இடத்துல சரியான வார்த்தையை பயன்படுத்தணும்னா அவங்களோட உணர்ச்சியை தூண்டி விட்டு பேர். உணர்ச்சி தூண்டுறா சரியான நேரத்தில் சரியான வெற்றி. இப்படிதான் ஏமாத்தி பேசி இன்னைக்கு அவங்க எப்படி முடிச்சு போயிட்டாங்க. ஒரு காலத்துல இப்படிதான் கூட்டம் மட்டும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஓசியில மக்கள் வந்து உட்காந்தாங்க. கருணாநிதி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டார். என்னடா ஓசியில வந்துட்டாங்க, இப்படி வரக்கூடாதா, நாளைக்கு யோகாசனம் வந்துருவாங்க. என்னையா செய்யணும், தண்ணி பிடிக்கிற நேரமா கூட்டம் சொல்லி கூட்டு சார் தண்ணி பிடிக்கணுமே இல்ல 200 ரூபா கொடுக்குற வாஞ்சல் ஓடியாந்துருவாங்க, ஆம்பளை கோட்டர் கொடுக்குற வாஞ்சல் ஓடியாந்துருவாங்க. இப்படியே வந்துதான் இப்ப கோட்டர் குடிப்பியா தண்ணி குடிப்பியா. முன்னாள் ஈரோட்ல பேசிட்டு இறங்கியிருக்கேன். ஒரு மஞ்சள்ல சச்சமுக்கமா ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. 200 ரூபாய் போட்டு பெய்டு அப்படின்னு எழுதிருக்கு. அந்த டோக்கனை வந்து தம்பி நீங்க தானே இப்ப பேசுனீங்க, அது மட்டும் கரெக்டா தெரியுது. பேசுனது யார்? இந்த டோக்கன் இருக்கு தம்பி. நான் இப்படி பார்த்தேன், ஒரு சோட்டை ஊட்டியா பெய்டு பெய்டு 200 ரூபாய் போட்டு கொடுத்தாச்சுன்னு சீல் அடிச்சிட்டாங்க. அது செல்லாதியா கொடுத்தாச்சு ஊரவண்ட கீழே இருக்க. அப்ப இது எங்க சீமான் தானே உள்ள இருக்காரு, அவர்லாம் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க, எதிர்கட்சிக்காரன் கொடுப்பாங்க அப்படின்னா இல்ல எனக்கு 200 ரூபா. ஏன்னா அன்னைக்குதான் டோக்கன் ஆரம்பிச்சிருக்காங்க. நேரத்து 2000 டோக்கன் போயிடுச்சு. எப்படி ஈரோடு இருக்கிறாங்க இன்னும் 4 நாள்ல 10,000 போயிருந்து நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு கட்சி மட்டும் எதிர்க்கு பாத்தீங்களா. நீங்க நினைச்சு பாருங்க, நாம் தமிழர் கட்சி முதல்ல தொடங்குற போது இப்படிதான் ஒரு ஊருக்கு நாங்களா சின்ன பிள்ளைங்க. இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அப்படியே 2 பேரு 4 பேரு கூட்டம் கூட வைக்க இன்னைக்கு நாள் இவ்வளவு பேர் வந்து நின்றோம். அப்பெல்லாம் 2 பேர் 4 பேர் இருப்போம். போலீஸ் புடிச்சு போனா என்னன்னு தெரியாது. 2014 கைது பண்ண போகும்போதெல்லாம் டிவியில நம்ம பேர் வருதுன்னு சொன்னாங்க, வீட்டுல இருந்து வெளியே ஓட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அங்க போய் கை கட்டி உட்கார வேண்டியது. நான் கூட ஐயோ இப்போ சேதம் போயிட்டு போலீஸ் போயிட்டோம், ஜெயிலுக்கு போயிட்டா என்னன்னு பார்த்தா இந்த களி கொடுப்பாங்க. களி அப்படின்னு பார்த்தா களி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்குங்க. கரிச்சோறு போட்டாங்க. பாவி பெருமக்கள் கரிச்சோறு போட்டுட்டாங்க. இப்ப எப்படா ஜெயிலுக்கு போவதா இருக்கு. ரயிலுக்கு நேரம் ஆச்சு மாதிரி ஜெயிலுக்கு நமக்கு 10 வருஷம் ஆச்சு, கூட்ட போக மாட்டேங்காங்க. பழைய ரவுடி பிலிஸ்ட் உட்காந்துட்டு இருக்கோம், புது ரவுடி ஆக முடியும். விளையாட்டு சொல்ல ஜெயிலுக்கு போன ஒரு வேலை இருந்த மாட்டேன். மாமியார் வீடு மாமியார் வீடுன்னு சொல்றாங்க, உண்மையிலேயே அதாங்க மாமியார் வீடு. தீபாவளி உட்கார வச்சு சோறு போடுற மாப்பிள்ளைய கவனிக்கிறமா, பொண்ணு முதல் சும்மா மாப்பிள்ளை கொடு மாப்பிள்ளை கொடுக்காங்க. அங்க சரியா 7 மணிக்கு கஞ்சி கொடுக்காங்க, சூடா கஞ்சி துவையலோட. எவனாவது உருப்படுவான்? நம்ம வீட்டுல போடுவாங்க நினைக்கிறீங்க, பழைய கஞ்சி தான் போடுறாங்க. 7 நாங்கெல்லாம் 9 மணிக்கு எந்திக்கிறாள். 7 மணிக்கு நமக்கு எந்திக்கவே முடியாது. 7 மணிக்கு சோறு, 12:30 மறுபடியும் சோறு. நாங்க புடுங்குற புடுங்கு 4 மணிக்கு கிளம்பு இருக்கு செய்யல 4 அப்படியே அதை இப்படி இப்படி அப்படி ஊதி நம்ம சாப்பிட்டா அப்படி ராஜா மாதிரி கால் போட்டு வராங்க. செஸ் விளாட வேண்டியதான். அப்படியே கேரப்படல சீட்டு கட்டு மட்டும் தர மாட்டேன். அது கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. நான் அது ஒண்ணுதான் கத்து வச்சிருந்தேன். யோசிக்கிட்டாங்க, நீங்க தலைமை எல்லாருக்கும் அவங்களுக்கு செஸ் விளாட திறமை, கேரம் போர்டு திறமை, நமக்கு இப்படி சீட் விளாட திறமையா இருந்துச்சு. அது ஒண்ணு. நூலகத்துல புத்தகம் தராங்க, என்ன கதை புத்தகமா தராங்க, அரசியல் புத்தகம் தர மாட்டேன்ட்டாங்க. சாயங்காலம் 6:30 சோறு போட்டாங்க. என்னன்னு பார்த்தா இருட்டில் நம்ம தப்பி ஓடிடுவோமா, முடிச்சுட்டு உள்ள காலையில அப்படி பறையிட இருப்பாங்க, முடிச்சிருவாங்க. இப்படியே என்னன்னா பார்த்தா சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை கறிக்கிஞ்ச போடுறாங்க, மத்திய சிறையில போனா படத்தை போடுறாங்க. இவன் என்னன்றாங்க போனவன் திரும்பி வந்து 2 நாள் என்னடான்னு கேட்டா ஒரு வேலையே கிடைக்க மாட்டேன். போனவன் சொட்டு அடிச்சு உள்ள வந்து போட்டாங்க. 3 நாளைக்கு சாப்பிட்டு போவோம் அப்படிங்க. ஐயா எப்படா நாடு உருப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஜெயில் திருந்துறதுக்கே இல்லைங்க. உண்மையிலே மனசரல கோபத்துல கொலை பண்ணிட்டு கோபத்துல பிரச்சனை பண்ணிட்டு போறான்ல, அவன் மட்டும்தான் வருத்தம் அடைஞ்சு வெளியே வரும். மற்ற எவனும் அப்படி எல்லாம் வர்றதே கிடையாது. சரி சரியா மனிதரை திருத்துங்கிறதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதனால அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் பயப்படாது. அதுக்காக ஜெயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை. நான் என்னோட ஜெயிலுக்கு போற சொல்றேன், எல்லாரையும் என்கரேஜ் பண்றேன், ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். களவும் கற்ற மரம் சொல்றான். ஏன்னா 4 கொலை பண்ணிட்டு காசுக்கு கூலிக்கு கொலை பண்ணிட்டு போற கொலை நானும் ஒண்ணா. இந்த சிறைச்சாலை நான் அப்படி சொல்ல வாவூசி இருந்த சிறைச்சாலை, செக்கை இழுக்க மறுத்த மாடு இழுக்க மறுத்த செக்கை இழுக்க விட்ட எங்கள் மாவட்டம் வாவூசி இருந்த சிறைச்சாலை. எங்களோட விடுதலைக்காக இப்படி ஒரு மதிவான ஒரு பேசுவான்னு சொல்லி அவன் ஜெயிலுக்கு போனா, இந்த சமூகம் இப்படி இருக்குன்னு நினைச்சு ஜெயிலுக்கு போனா, என் தமிழ் சமூகம் எப்படியாவது விடுதலை பெறும் சொல்லிதான் சொந்த சொத்தை விட்டு சொத்தை வித்து நண்பர்கிட்ட பணம் வாங்கி கப்பல் 2 கப்பல் சுதேசி கப்பல் ஓட்டி காட்டினா. மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா?
அவன் 10 ரூபா வச்சான் இங்கிலீஷ்காரன், இவன் 5 ரூபா வச்சான். அவன் 1 ரூபாய்க்கு வச்சுதான் இவங்க கப்பல் பெருசா போச்சு. சரி 5 ரூபா 1 ரூபா வச்சா கூட தமிழங்க பக்கம் போனா ஏறிந்தா நாடு அப்பவே விடுதலை பெற்றிருக்கோம். ஒரே முடிஞ்சு போச்சு, அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. வேற எந்த சிறை எந்த சுதந்திர போராட்டத்தையா இன்னும் கிடைக்காதுன்னா அவனுக்கு மட்டும்தான் மாடு இழுக்கு மருந்து செக்கு பயிர் நம்ம சணல் சாக்கு இருக்கு மாதிரி நெல் இருக்குமா சணல் சாக்கு, அதான் அவனுக்கு உட சாப்பாடு அப்படி தூக்கி போட்டு மண்ணை தூக்கி போட்டுருவாங்க. தின்னுட்டு போ. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு வஉசியோட பிள்ளைங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? வறுமையில் வாடி இருந்து கொண்டிருக்கிறாங்க. எது சிறையில் அவ்வளவு கொடுமைப்பட்டு இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் விடுதலைக்காக போராடிய வஉசியின் வாரிசுகள் வறுமையில் இருக்காங்க. இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடுற மக்களுக்காக போராடுறதுல ட்ரெயின் போகாத அந்த தண்டவாளத்தை தலை வச்சு ஏமாத்துற மூலையோட குடும்பம் இன்னைக்கு 3 தலைமுறையா வாழ்ந்துகிட்டு இருக்கு நாட்டுல அரசாங்கத்துக்கு மேல. நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எங்க போனாலும் பேருந்து நிலையத்தில் அவங்க அப்பன் பேரு, எங்க போனாலும் சிறை வைக்கிறதுக்கு அவங்க அப்பன் பேரு, மருத்துவமனை கட்டின அவங்க அப்பன் பேரு, கக்கூஸ் அது இல்லையோ கக்கூசுக்கும் ஜாரா கடைக்கு மட்டும் அப்பன் பேர் வைக்கல, மத்த எல்லா இடத்துக்கும் வச்சு விட்டாங்க. ஆனா உண்மையிலே யாரை வச்சிருக்கணும்? திருப்பூர் குமரனுக்கு வச்சிருக்கணும்ல. கொடிகாத்த குமரன் ஏன் பேசுறோம்? சாக போகிற தருவாயிலும் கூட பாத்துக்கிறோம் நம்பிக்கிறாங்கல்ல. சாக போகிற தருவாயிலும் கூட தான் பிடித்த கொடியை கீழே போட்டுவிடக் கூடாது என்பதற்காக பிடித்தபடியே செத்து போனான் திருப்பூர் குமரன். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு போஸ்ட் அடிச்சு வைக்கிறோமே யாருக்கு வச்சிரும்? கொலகாரன் கொள்ளக்காரன் தானே படம் வைக்கிறோம். இந்த நாட்டில் வந்த தியாகிகளுக்கு படம் வைக்கிறோம். நினைச்சு யாரு கப்பீங்க யாரை பற்றி சொல்லி கொடுத்துருக்கணும் நமக்கு. அதெல்லாம் ஊட்டாங்களா பாடபத்திரத்தில் இருந்தா? எங்க காமராஜர் எத்தனை பேர் என்ன கொண்டாடுறா? காமராஜரை சாதிக்குள்ள அடிச்சிட்டாங்க. காமராஜர் அவர் அண்ணாளுங்க, முத்துராமலிங்கர் அவர் அண்ணாளுங்க, இமானுவேல் சார் அவர் அண்ணாளுங்க, இவருங்க இவர் என்ன இவர் வஉசி அவர் அண்ணாளுங்க, இங்கிட்ட அழகுத்துக்கோன் அவர் அண்ணாளுங்க, எல்லாரும் ஜாதிக்குள்ள கொண்டு விட்டான். கருணாநிதி நம்பாளுங்க செருப்புகள் தேடி. கருணாநிதி மாத்தவங்க பிறந்தா இல்ல சித்தப்ப மக்கள் ஐட்ட மக்கள் பிறந்தானா? யாருக்கு பிறந்தா? யாருக்கு பொண்ணு கொடுத்தா? ஆனா அதை மட்டும் செஞ்சிருக்காங்க. சாதிக்கு ஒரு பிள்ளைய வச்சு பொண்ணு எடுத்திருக்காங்க. கனிமொழியா தூத்துக்குடி வாக்கப்பட்ட மாதிரி எங்க அண்ணன் தான் கேட்டான், ஏமா திரும்ப சென்னையில இருந்த பிள்ளை தூத்துக்குடியிலேயே வந்து நின்று எழுச்சா அண்ணதான் இருக்கான் ஏன் சொல்லி. அது உங்களுக்கு தெரியாதா? அவங்க வீட்டம்மா நம்ம ஆளுகள்ல ராசாத்தியம்மா, அது கண்மொழி நம்ம ஆளுகளாம். அப்ப அம்மா வழியில தான் பாப்பிய, அப்பா வழியா பார்க்க மாட்டிய. பார்த்தா சிக்கலா இருக்க 4 சாதிலையும் கட்டிருக்காராம். சிக்கலா இருக்கு. இதுல நாட்டுக்கு தலைவன் நாட்டுக்கு தலைவன் ஒரு கொண்டாடி கட்டி வரா? நாட்டுக்கு தலைவன் பிறன்முறை நோக்கா பேராண்மைன்னு சொல்லி கொடுத்திருக்கு. அடுத்தவன் மனைவி திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காண்டா. இன்னைக்கு அப்படியா இருக்குது? திரைப்படம் அப்படி வருதா? அவன் ஒரு திரைப்படம் வந்திருக்குன்னா காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு திரைப்படம் பாத்துறாதீங்க சொல்றேன்னு சொல்லி பாத்துறாதீங்க. படம் எடுத்தது யார் தெரியுமா? நாட்டோட துணை முதலமைச்சர் இருக்காங்க. இந்த என்ன உதயநிதி சாரா? யார் அந்த சாரு? உதயநிதி சாரு. மனசுல வச்சுக்கோங்க. அவன் கொண்டாட்டி கிருத்தியா, அந்த கிருத்தியா தான் டைரக்டர், உதயநிதி தான் ப்ரொடியூசர். என்ன படம் தெரியல? ஆம்பளை இல்லாம குழந்தை பத்துக்கலாம், ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் அப்படி வரப்போறான். எதிர்காலத்தை கணிச்சிருக்காங்களா? உங்க அப்பனுக்கு வேணா கவனிச்சு 4 முன்னாடி கட்டான்னு படம் எடுத்திருந்தா கூட நாங்க தெரிஞ்சிருப்போம்டா. எதிர்காலத்தை சொல்லி இருந்தா நாங்களா புரிஞ்சுக்கிட்டு வர ஒழுங்காலத்து எங்க அப்பா அத்தாலாம் ஓட்டு போடாம தப்பிச்சிருப்பாங்க. அடுத்த தலைமுறைக்கு எதை கத்துக் கொடுக்கணும் சொன்னாங்கல்ல, போதை ஒழிப்பு. அப்படி முதலமைச்சர் போதை என்ன அரை மணி நேரமா ஆடிக்கிட்டே இருக்கு. போதை ஒழிப்பு, இது போதை ஒழிப்பு வாரமாக கொண்டாடப்படுகிறது. போதைப் பொருளில் இருந்தும் கஞ்சாவில் இருந்தும் நம்மை பாதுகாக்க நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க புடுங்க போறீங்களா? நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம். ஆட்சியிலுக்கு நீங்க கையெழுத்து போட வேண்டிய நாயே நீதானா? ஓட்டு போட்டு வேட்கை வேடிக்கை பார்த்துருந்தாங்க. கையெழுத்து போட வேண்டிய நீ தானே? ஒரே கையெழுத்து, இனி சாராய ரத்து முடிச்சுல. ஒரு கையெழுத்து போட தெரியாம குடிக்காதீங்க குடிக்காதீங்க. இங்க அமைச்சர் அடுத்த ஆண்டு 45,000 கோடி 50,000 கோடியா மாற்றுவதற்கு இன்னும் 10 கடைகளை திறப்பதற்காக முடிவு செஞ்சிருக்கேன். உங்க அப்பா கடையை மூடன்னு சொல்லிட்டு இருக்கான். குடிக்காதன்னா அவன் குடிக்கிறா. அமைச்சர் கூட்டம் நடக்க காமராஜன் ஒரு பெருமைங்க சாராய கடையில படிக்கும், சாராய கடை படிக்க வைக்கணும் பிள்ளைகள் சொல்லிட்டு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறது எப்படா பள்ளிக்கூடம் கட்ட, அப்படி பள்ளிக்கூடம் கட்டியும் பிள்ளைகளும் படிக்கிறோம் போயிட்டானே. இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படா படிக்க சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டம் ஒண்ணு கொடுத்துட முடியாதா? கொடுத்தா வந்து படிக்க மாட்டான்னு நினைச்சாங்க. இன்னைக்கு மதிய உணவு திட்டம் யாரு கொண்டு கேட்டா புரித்து தலைவர் எம்ஜிஆர் இருக்காங்க. அல்ல அது மதிய உணவு திட்டம், இது சத்துணவு திட்டம். அப்ப விளங்கமா சொல்லு சொல்லு. இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறது, செத்த வீட்டுல நான் தான் மரமா இருக்கணும், கல்யாண வீட்டுல நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். ஒருத்தங்க ஊர்ல 2 ரூபாய் தெரியுமா? எப்பயுமே இந்த உடல் நம்ம தான் அப்படி அந்த மாதிரி குரூப்
ஒண்ணு இங்கிட்டு அதிமுக, ஒண்ணு இங்கிட்டு திமுக. இந்த ரெண்டையும் கொலை பண்ணா தான் நம்மளால வாழ முடியும். மனசுல வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் நமக்கு பிரிச்சோம், நமக்கு மோட்சமே கிடைக்கும். இப்படியே சிக்கலை விட்டு அவர் அவ்வளவு சிரமம் அமைச்சரை கொடுத்த கூட்டாருங்க. அவரோட அமைச்சரவை ஒருத்தர் சுப்பிரமணியன், சி சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு, உணவுத்துறை அமைச்சர். அவர் யாருன்னா ராஜாஜி ஆள். எல்லா கட்சியிலும் சண்டை இருக்கும்ல, காமராஜருக்கு ராஜாஜிக்கு முடிக்காது. ராஜாஜா காமராஜரா? மாற்றம் தொட்டு மல்லிகைக்கு மனம் உண்டு அண்ணா சொன்னார் இல்லையா, அதன் அடிப்படையில் எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி சுப்பிரமணியத்தை அமைச்சராக்கி விட்டாரு எங்க ஐயன் காமராஜர். இவர் பாமரன் செஞ்சு விட்டு போயிட்டாரு. அவங்க எல்லா அமைச்சரும் உட்கார்ந்து இருக்கிறது கேட்கிறாரு, இந்த மாதிரி தென்காசி பக்கம் சேரன் மாதிரியில் ஒரு பையன் காட்டு விட்டா, நீ சோறு போட முடியுமா அவனால அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம எல்லாரும் சோறு போட்டா படிக்க வைக்கலாங்கிறாங்க, ஏதாவது திட்டம் இருக்க சோறு போட முடியுமான்னு கேட்டோன்னா நம்ம சுப்பிரமணியன் நக்கலா அப்படின்னு நம்ம எல்லாம் பிச்சரா எடுக்கணுங்கய்யா அப்படின்னு அப்படியே போற பக்கத்தில் அடிச்சு விட்டோன்னே முதலமைச்சர் காமராஜர் சொன்னாரா, என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் பெற்றோர்களுக்கு மடிப்பு செய்ய தயாராக இருக்கிற நீங்க அப்படியா இருக்குது. நீங்க ஏதாவது ஒரு திட்டத்துக்கு காமராஜர் பேரு காங்கிரஸ் கட்சி வச்சிருக்குமா? பீத்துறான காங்கிரஸ் கட்சி, நாட்டை ஆண்ட கட்சி, நாட்டுக்கு விடுதலை கட்சி, காமராஜர் கட்சின்னு பீத்துறான இத்தனை ஆண்டுகள் கூட்டத்தில் திமுக இருக்காங்க. ஏதாவது ஒரு திட்டத்துக்கு எங்க அப்பா காமராஜர் பேரை வச்சிருக்கா இல்ல கேட்டு போனா? கருணாநிதி காமராஜர் ஒன்னாங்க, கருணாநிதி காமராஜர் ஒன்னா நினைச்சு பாருங்க. வெக்கம் இல்லாம கூட்டணி வைக்க வெளிநாட்டுக்கு எருமையை ஏத்துறாங்க, எருமை தோலை ஏத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எருமையே ஏத்துறாங்க அப்படின்னு காமராஜர் வெளிநாடு போகும்போது பேசியவர் கருணாநிதி. காங்கிரஸ்காரங்க மானம் வெக்கம் இல்ல திமுக கூட்டணி கூட்டு கேளுங்க, கேளுங்க பாப்போம். போய் போட்டிட்டாரு காமராஜர். உள்ளூர்ல வரவாத மாடு இங்க வந்து போட்டி போடுது. சொன்னது யாரு? சாட்சாத் கருணாநிதி. கருணாநிதி சொல்லாதீங்க, அவர் பேர் கருணாநிதியே கிடையாது, தட்சணாமூர்த்தி. விளையாட்டு சொல்ற சொந்த பேரே மறுத்த கவானி பேரு. ஜெயலலிதா பேரு கோமலவல்லி. விளையாட்டு கோமலவல்லி, அது ஜெயலலிதா மாறிச்சு படத்துக்கு. இது தட்சணாமூர்த்தி கருணாநிதியா மாறிட்டாங்க. இப்படியே ஆக்கி ஆக்கி இப்ப பாருங்க, உதயநிதி, இன்ப நிதி, எல்லா நிதி நமக்கு ஒரே துன்ப நிதி தான். பேரை நிதி எல்லா நிதி அங்கதான் கிடக்கு. நம்ம நாட்டு பார்த்துக்கிட்டு நாட்டுக்கு எல்லா பேரும் 3000 குவாரி, 1000 குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரி, 3000 குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இந்த அரசுக்கு தெரியாம நடக்க முடியுமா? குவாரி என்ன சின்ன அப்படி ஒழிச்சு வச்சாங்க, நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லவா? துறையில இருக்கு, காவல்துறை இருக்குது, வருவாய்த்துறை இருக்குது, பொதுப்பணித்துறை இருக்குது, இன்னும் எத்தனை துறை இருக்குது, எவனுக்கு கனிமூல துறை இருக்குது, எவனாவது பார்க்காம இருப்பானா? நான் கேட்கிறேன், நம்ம மட்டும் ஒரு கடை கடை வச்சு கறியை போடுங்க, ஃபுட்டு இதுல இருந்து வர்றோம், நீங்க எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? மாசுபடாம கேட்பானா? கேட்க மாட்டானா? ரோட்டோட தள்ளுவண்டி கடை போடுங்க, என்ன குறுக்க போட்டுருக்க தள்ளி போடு, இல்லைன்னா கமிஷன் கொடு சொல்றாங்க, சொல்ல மாட்டேங்கானா? அவ்வளவு பெரிய குவாரி எப்படி விட்டு வைக்காங்க? இத்தனை இது தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரிலாம் போய் பாருங்க, அடேங்கப்பா தண்டன்னா போய்கிட்டே இருக்கு, தண்டன்னா போய்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். கவனமா சிந்திங்க. நான் மறுபடியும் சொல்ல, கல்குவாரிக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நம்ம பிள்ளைகளுக்கு, அடுத்த பிராமண பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, அரசு பள்ளிக்கூடத்திலே இலவசமா ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழில், தாய் தமிழிலே கற்றுக் கொடுப்பதற்கும், அரசு மருத்துவமனையிலே எல்லா மருத்துவம் சுகமாகவும் தரமாகவும் கிடைப்பதற்கும், நல்ல குடிநீர் எல்லா மக்களுக்கு கிடைப்பதற்கும், ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு இந்த மக்கள் இயற்கையை நேசிப்பது போல. அதனாலதான் இந்த பூமியே எங்கள் சாமி அப்படின்னு சொல்றோம்னா, இந்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பெருக்களை பூமிக்கு அடியிலிருந்து இந்த நீர்கள் எல்லாம் உருவாக்குற பூமிக்கு மேல கொடுக்கும் போது பாருங்க, அந்த விளைச்சலை எடுத்து வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு நீர், இந்த நில, இந்த மண், கால, மலையெல்லாம் மிகவும் முக்கியமானது. இதெல்லாம் சும்மா மலை, மண்ணு, கல்லு அப்படின்லாம் விட்டுறாம நம்மளோட பிள்ளைகளை விட அடுத்த தலைமுறைகள் எவ்வளவு நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வாங்கி வைக்கிற வீடு, நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து, இதெல்லாம் ஒண்ணுக்கு தராது. திடீர்னு நாளைக்கு ஏதாவது போட்டு நினைச்ச உணவு இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுங்க, சோத்தை நக்கிட்டுலாம் அவங்க பிள்ளை உயிர் வாழ முடியாது, பணத்தை தின்னுட்டு உயிர் வாழ முடியாது. விளைச்சல் நிலம் இருந்தாதான் விளைவித்து உயிர் வாழ முடியும். அப்ப நிலம் முக்கியம், நிலத்துக்கு நீர் முக்கியம், நீருக்கு மண் முக்கியம், மண்ணுக்கு மலை முக்கியம், இந்த மலை நமக்கு எல்லாருக்கும் முக்கியம். இதை உணர்ந்து கொண்டு இந்த ஓடக்கர துலுக்குப்பட்டி பொதுமக்கள் இந்த இவ்வளவு ஒரு நிகழ்வுக்கு இவ்வளவு ஒற்றுமையோட கூடுனதுக்கும், எங்களோட பேச்ச இதுவரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும், அதனால எங்க அண்ணன் சீமான் சார், ஏன்னா நான் ஈரோட்ல இருந்தேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அது சொல்லி தான் போயிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நான் திரும்பி போற, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல முடிச்சுட்டு கிளம்பணும். அவ்வளவு ஒரு நேரத்துல கூட மக்கள் போராடுறாங்கன்னு சொன்ன போயிட்டு வந்ததா, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம், போயிட்டு அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனோட அனுமதியின் பேர்ல தான் இங்க வந்து நிக்கிறேன். அதனால எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நாம்